गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। மதுரையில் வசிச்சென்றிருக்கிற வசுதேவர் தன்னுடைய வாத்தியார் குருநாதராக இருக்கக்கூடிய கர்காச்சாரியாரை பார்த்து, நீங்கள் நந்தகோகுலத்துக்கு போய் அங்கே குஷல பிரச்சனெல்லாம் விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்றது போல கர்காச்சாரியார்கிட்ட விண்ணப்பிச்சுக்கிறார். உடனே கர்கரும் வசுதேவர் சொன்னான்றதுக்காக கர்காச்சாரியரும் கிளம்பி நந்தகோகுலத்துக்கு வரார், நந்தகோபனையும் கிருஷ்ணனையும் பார்க்கறதுக்கு. இப்படி நந்தகோபர் தன் ஆத்துல இருந்துட்டு இருக்கும் போது கர்காச்சாரியரை பார்த்த உடனே பரம சந்தோஷமா, மகான்கள் என் நாத்து தேடி தானா வரும்போது உங்களை பார்த்தா நான் பகவானா நினைக்கிறேன். பொதுவாக சொல்லுவாள் ஒன்றும், மகான்கள் தானா வரும்போது சோமவாரம் வந்தா பரமேஸ்வரன், இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்கள்ல வந்தா ஒவ்வொரு சுவாமியாக நினைச்சிருந்தானே அவளை பகவானா பார்ப்போம் நம்ம. அந்த மாதிரி கர்காச்சாரியரை பார்த்த உடனே பரம சந்தோஷமா, நீங்களா என் வீடு தேடி வந்திருக்கீங்களே, நான் பகவான் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அர்க்கியபாத்தி ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி கர்காச்சாரியரை உட்காத்தி வச்சு மேலே நந்தகோபர் பேசுகிறார். நீங்களும் இப்போ ஆத்துக்க வந்திருக்கேள், ரொம்ப நாளாக என் பையனுக்கு மற்ற சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணாலும் நாமகரணம் பண்ணவே இல்லை, பேர் வைக்கவே இல்லை. என்னமோ எனக்கு தோன்றது, பேர் மாத்திரம் என்ன வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்கிறது, மனசுக்குள்ள ஒரே யோஜனையாக இருக்குது. அந்த நாமகரணம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றது போல கர்காச்சாரியர்கிட்ட நந்தகோபர் பிரார்த்தனை பண்ணுறார். உடனே அந்த நந்தகோபரை பார்த்து கர்காச்சாரியர் சொல்கிறார், பா இப்போ இந்த கம்சன் எல்லா இடத்துலையும் சந்தேகப்பட்டு தன் உயிருக்கு ஆபத்து வர குழந்தை எங்கே இருக்குன்னு தேடிண்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இந்த கூடச்சாரிகள் போல இந்த ஸ்பை மாதிரி எல்லாரையும் வச்சுருக்கான் எல்லா இடத்துலையும். அதனால நம்ம எது பண்ணினாலும் அவனுக்கு விஷயம் போயிடுறது, இந்த மாதிரி நடக்கிறதுன்னு. போராததுக்கு இந்த வசுதேவருடைய குரு நான் இங்கே இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சேன்னா உனக்கோ கிருஷ்ணருக்கோ நந்தகோகுலத்துக்கோ சந்தேகப்பட்டு ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கேப்பா, எதுக்கு நம்ம விஷ பரீட்சைலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நந்தகோபர்கிட்ட கர்காச்சாரியர் சொன்ன உடனே, நீங்கள் இந்த கூட்டம்லாம் பெருசாக நடத்தினாதானே இது கம்சன் காது வழியும் போகும். இங்கே கூட்டம் பெரிய ஃபங்க்ஷனாக நடக்கிறது முக்கியம் இல்லை, உங்கள் வாக்குனால இந்த சம்ஸ்காரம் நடத்தணும், தபஸ்வியான நீங்கள் அனுகிரகம் பண்ணினா போதும் அப்படின்றது போல நந்தகோபன் பிரார்த்தனை பண்ணிட்டு மேலே நான் யாரையுமே கூப்பிட போகிறதில்ல. என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய யசோத, ரோஹிணி புத்திரன் பலராமன், என்னுடைய புத்திரன் கிருஷ்ணன், நீங்கள் நம்ம ஆற்றுல இருக்கிற மாட்டுக்கொட்டாயில் யாருக்கும் தெரியாமல் இந்த நாமகரணமாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரத்தை பண்ணிடுவோம் அப்படின்ன உடனே கர்கருக்கும் சரின்னு பட்டது. உடனே ஏற்பாடு பண்ணு அப்படின்ட்டார். உடனே யாருக்கும் தெரியாம தன் ஆத்திலேயே கோஷால பசுக்களுக்கு நடுப்புற ஒரு இடத்த சித்தம் பண்ணி நந்தகோபுரம் நாமகரணத்துக்குள்ள அந்த சம்ஸ்காரத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். எல்லாத்தையும் சித்தம் பண்ணிட்டு கர்காச்சாரியரை கூப்பிடுறார் நாமகரணம் பண்றதுக்கு. ரோஹிணி அம்மா பலராம சுவாமியை தூக்கின்னு வரா, யசோதம்மா கிருஷ்ணரை தூக்கின்னு வரா. முதல்ல இந்த பலராம சுவாமியில மடியில போட்டுண்டார். மடியில போட்டு பலராம சுவாமிக்கு ராமன்னு பேர் வைக்கிறார். ஏன்னா எல்லோரும் பலராம சுவாமியை பார்த்தா அவருடைய குணத்தினாலையும் அவருடைய ரூபத்தினாலையும் வசீகரணம் ஆவாலாம். அதனாலேயே ராமன்னு பேரு. நல்ல பலசாலியா இருக்கிறதுனால பலராமன் அப்படின்னு பெயர் வைத்தார். இந்த குழந்தை தான் பின்னாடி யாதவர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவர்களை சேர்த்து வைக்கிறது, கஷ்டத்தை தீக்கிறது, இதெல்லாம் இந்த குழந்தையினால பின்னாடி நடக்க போறதுன்னு ஜோதிஷ சாஸ்திரத்தினால கணிச்ச அந்த கர்காச்சாரியர் இன்னொரு பெயர் வைக்கிறார், சங்கர்ஷணன்னு பேரு. இந்த சங்கர்ஷணத்துக்கு இந்த ஒரு காரணம் இருந்தாலும் இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா, அந்த தேவகி அம்மா கர்ப்பத்திலேருந்து கர்ஷனம் பண்ணி ரோஹிணி அம்மாவுடைய கர்ப்பத்துக்கு வந்ததுனால இவருக்கு சங்கர்ஷணன், பலராமன் சங்கர்ஷணன்னு 2 பெயர். பின்னாடி அவர் கையில கலப்பையை வச்சுன்னு சுத்ததுனால ஹலதரன்னு ஒரு பேர். இதெல்லாம் பலராம சுவாமியோட பேருன்னு சொல்லிட்டு நாமகரணம் பண்ணிட்டு அந்த சம்ஸ்காரத்தை முடிச்சுட்டு ரோஹிணியிட்ட கொடுத்தார் அந்த குழந்தைய. அடுத்தது கிருஷ்ணரை மடியில போட்டுண்டார். மடியில போட்டுன்னு அந்த கிருஷ்ணரை பார்த்து சிரிக்கிறாராம், இவனுக்கு நான் என்ன பேர் வைப்பேன்னே தெரியல அப்படின்னு நந்தகோபரை பார்த்து சொல்றாராம். நந்தகோபுரிய, நீங்க என்ன இப்படி சொல்றேன், குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னா என்ன பேர் வைக்கிறதுன்னே தெரியலன்னா என்ன அர்த்தம்னு கேட்ட உடனே
அதுக்கு கர்காச்சாரியார் சொல்றார், அப்பா இவனுக்கு நிறைய பேர் இருக்கு, என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றது போல பகவான்னு தெரியும் கர்காச்சாரியருக்கு. அதனால அவர் நினைக்கிறார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் வைக்கணும்னா விஸ்வஸ்வை நமஹா விஷ்ணவே நமஹான்னு எல்லா பெயரையும் வைக்கணும். இவனுக்கு என்ன பேர் வைக்கிறது? வேதங்கள்லாம் இவனை எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னா, சகஸ்ரசீர்ஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாதுன்னு 1000 பேர்கள், 1000 கால்கள், 1000 தலைகள்னு எப்படி இருக்கிற இவனுக்கு நான் என்ன பேர் வைக்க போறேன்? முன்பு இந்த குழந்தை நிறையா தடவை பிறந்திருக்கான். எந்தெந்த மாதிரி பிறந்தனா, சுக்லோ ரக்த தசா பீத்தகான்னு நல்ல வெளவெளேன்னு பிறந்திருக்கான். அப்புறம் ரத்த வர்ணம் சிகப்பு வர்ணத்துல பிறந்திருக்கான். அப்புறம் மஞ்ச வர்ணத்தில் பிறந்திருக்கான். சுக்லோ ரக்த தசா பீதா இதானியும் கிருஷ்ணதாம் கதகான்னு இப்போ கண்ணங்கரின்னு பிறந்திருக்கிறதுனால இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்ற. கிருஷ்ணன்னு அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணணும்னா கருப்பன்னு அர்த்தம். இவர் கொஞ்சம் கருப்பா இருக்கிறதுனாலையும் அந்த நீருண்ட மேகம் போல சரீரம், அந்த கருப்பு உள்ள சரீரம் இருக்கிறதுனாலையும் இப்ப கர்காச்சாரியார் சொல்லும்போது இந்த சமயத்துல கிருஷ்ணனாக வந்திருக்கான், அதனால இவனுக்கு கிருஷ்ணனே பேர் வச்சிருவோம் அப்படின்னு பெயர் வைக்கிறார். கிருஷ்ணஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கருப்பு உள்ள அந்த நிறம் இருக்கே அதுக்கு கிருஷ்ணஹா, கிருஷ்ணவர்ணம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்மளுக்கு கிருஷ்ணஹா கிருஷ்ணஹா அப்படின்னா நம்மளுக்கு கருப்பா ஞாபகம் வருது. கிருஷ்ணன் ஞானம், கிருஷ்ணன்னா கிருஷ்ணன் தானே ஞாபகம் வர்றார். அப்படி கிருஷ்ணன் தன்னுடைய பேரை அந்த வர்ணமாகவே வச்சுண்டு அந்த வர்ணத்துக்குள்ள அந்த பேரையே மாத்திட்டாராம். இப்ப கிருஷ்ணன் உடனே யாருக்கும் கருப்பு ஞாபகம் வராதபடிக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை ஞாபகம் வருவது போல பகவான் மாத்திட்டார். அதை கிருஷ்ணன்னு பேர் வச்சார். முன்பு வசுதேவருக்கு குழந்தையா பிறந்ததுனால இவனுக்கு வாசுதேவன்னு ஒரு பெயரும் இருக்கு அப்படின்னு அந்த பெயரையும் வைக்கிறார். அப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு நான் கர்காச்சாரியார் நந்தகோபன்ட்ட சொல்லும்போது இவன் சாதாரண குழந்தை இல்லை, நாராயண சமோகுணைன்னு அந்த பிரபு நாராயணனுக்கு சமமா இருக்கக்கூடிய குணங்கள் உள்ளவன், இவனுடைய பிரபாவங்கள்லாம் பின்னாடி தெரியும்ன்றது போல சூக்ஷ்மமா சொல்லிட்டு போயிட்டார் நந்தகோபர்ட்டும் யசோதைட்டும். இவாள்லாம் என்ன நினைக்கிறான்னா, நல்ல பிரபாவசாலி பையன், நல்ல கெட்டிக்காரனா இருப்பான், இப்பயே அது தெரியறதுனும் நந்தகோபருக்கு கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு. அதனால நாராயணன் மாதிரி இருப்பார், பரமேஸ்வரன் மாதிரி குணவானா இருப்பார், பிரம்மதேவன் மாதிரி குணவானா இருப்பார்னு சொல்லுவாளோனோ அந்த மாதிரி சொல்றான்னு நினைச்சுட்டார் நந்தகோபர். இப்போ பின்னாடிதான் தெரிய போறது இத்தனை காரியங்கள் பண்ணும்போது. கர்காச்சாரியர் நாராயணனுக்கு சமமான குணம் உள்ள பையன்னு இப்படி அந்த பேரை வச்சுட்டு யாருக்கும் தெரியாம கர்காச்சாரியரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு யாதவர்களுடைய குருவா இருக்கக்கூடிய அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார் நந்தகோகுலத்திலிருந்து. இப்படி பகவானுக்கு நாமகரணங்கள் இத்தியாதிகள்லாம் ஆச்சு. இப்ப மெதுவா பகவான் எழுந்து தவழ ஆரம்பிச்சிட்டார். இங்கேயும் அங்கேயும் ஆத்து முழுக்க தவழ்ந்துண்டு வர. அப்படி தவழ்ந்துட்டே வரும்போது கருணாமிர்தத்துல அழகான ஒரு ஸ்லோகம். தவழ்ந்துட்டே வந்த கிருஷ்ணர் அந்த தரை பார்த்தா அப்படி பளிங்கு மாதிரி இருக்கு, முகம் தெரியறதான் அந்த நந்தகோபனுடைய மாளிகையில உள்ள தரை. அந்த தரையை பார்த்து 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 அழறாராம். இவன் எதுக்கு அழறான்னே தெரியலையேன்னு யசோதை சமாதானப்படுத்தி பார்க்கறா. தரைய காமிச்சு அழறாராம். என்னடா வேணும் கிருஷ்ணா அப்படின்னு அந்த கிருஷ்ணன்கிட்ட கேட்ட உடனே தரையை காமிச்சு தட்டி தட்டி அழறாராம். அப்புறம் தான் புரிஞ்சுட்டாலாம் யசோதை. என்னன்னா, அவர் பகவான் தன்னுடைய முகத்தை அந்த தரையில பார்க்கறாரோன்னு. இவ்வளோ அழகா இந்த குழந்தை இருக்கே, இந்த குழந்தை எனக்கு வேணும், இந்த குழந்தையும் நானும் சேர்ந்து விளையாடணும், இந்த க்ஷணம் இந்த குழந்தைய வர சொல்லு அப்படின்ற பாவத்துல அந்த குழந்தைய பார்த்து தட்டி தட்டி அழுதார் அப்படின்னு சொல்லிட்டு கருணாமிர்தாச்சாரியால் தன் ரூபத்தையே இப்படி பகவான் தனக்கு விளையாடுறதுக்காக வர சொன்னார்னு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த மாதிரி பகவான் இந்த தவழறக்கூடிய அந்த அவசரத்தை நிறைய பேர் வர்ணிச்சிருக்கா. நாராயண தீர்த்தர் தரங்கத்துல சொல்லும்போது அற்புதமான ஒரு ஸ்லோகம். வின்யஸ்யைகம் புவி புவன பிருத் பாதமேகம் ச ஹஸ்தம். இந்த லட்டு கிருஷ்ணன் கையில வெண்ணெய் வச்சுட்டு இந்த தவழ்ந்த கிருஷ்ணன் இருப்பாரோனோ அந்த ரூபத்தை வர்ணிக்கிறார் நாராயண தீர்த்தர். எப்படி வர்ணிக்கிறார்னா, வின்யஸ்யைகம் புவி புவன பிருத் பாதமேகம் ச ஹஸ்தம். அப்படி தவழ்ந்துன்னு வரும்போது ஒரு முழங்கால் மாத்திரம் கீழே இருக்கு, ஒரு முழங்கால் தலையில ஊனி, இன்னொரு கை கீழே ஊனி இருக்கு, இன்னொரு கையில இப்படி வெண்ணெயை வச்சுட்டு அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அவசரம். மாத்ராச்ச அனுப்பிரணிகிதம்.
அசஸ்வாது ஹையங்க வீணம். அப்படி அந்த வெண்ணெயை வச்சுட்டு அம்மா இப்படி ஆசையா பாக்குறாராம். ஹஸ்தே கிருஹன்னு சகல ஜகதாம் சாரபோக்தாகும். இவனை பார்த்தா ஏதோ இந்த சின்ன வெண்ணெய்க்காக ஆசைப்பட்டு பல்ல இழிச்சுட்டு அம்மாவை பார்க்கற மாதிரி இருக்கு. இவன் யாரு தெரியுமா? சகல ஜகதாம் சாரபோக்தான்னு எல்லா உலகமும் அழியும் போது அந்த ஆளிலை இலையில படுத்துக்கொண்டு உலகத்தையே சாப்பிட்றாராம் பிரபு, வாயை திறந்து கொண்டு இந்த பிரளய ஜலத்தோட. அப்படி சாரபோக்தான்னு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்துக்கும் அவர்தான் சாரமாகவும் இருந்து கொண்டு எல்லாத்தையும் கடைசியில தன்னுடைய குக்ஷியில அடக்கி கொண்டு இருக்கிற பிரபு இப்ப அம்மாக்காக பல்ல இழிச்சுண்டு வெண்ணெய்க்காக இப்படி கையை காமிச்சுன்னு வர்றார். ஆத்மேதி ஆச்சக்ஷானகா விகரதி. இந்த மாதிரி கையில வெண்ணெயை வச்சுண்டு இந்த பக்கம் அந்த பக்கமும் தவிழ்ந்த கிருஷ்ணன் போயிட்டு வந்துருக்கான்னு நாராயண தீர்த்தர் தரங்கத்துல அருமையாக வர்ணிச்சிருக்கார். இந்த மாதிரி தவிழற கிருஷ்ணரை நிறைய மகான்கள் வர்ணிச்சுக்கிறா. சுகாச்சாரியார்குள்ள தாவங்கிரி யுக்ம மனுகிருஷ்ய சரீசிருபந்தவுன்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த பக்கமும் தவிழ்ந்துண்டு தெரு முழுக்க சுத்தி சுத்தி வராராம். அப்படி போயிட்டு வரும்போது அங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது. அந்த கண்ணுக்குட்டியுடைய வாழை பிடிச்சி இழுக்கிறது. அந்த கண்ணுக்குட்டி குடுகுடுன்னு ஓடுறதான் சின்னதா. அது கூடயே வாழை பிடிச்சுட்டே போகிறாலாம் இந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணனும். விஷமம் தாங்க முடியலையா தவிழ்ந்துட்டே இருக்கும்போது அந்த கோபிகைகள்லாம் இந்த கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் மற்ற குழந்தைகளும் செய்யக்கூடிய விஷமத்தெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டாலாம். ஆத்துக்காரியத்தெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்குன்னு இப்படி அந்த கண்ணுக்குட்டியோட போகிறது. அந்த பக்கத்துலேயே நவிழ்ந்து வருது, கோபிகைகளை பார்த்து சிரிக்கிறது, அப்புறம் அங்கே சுத்துறது இங்கே சுத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்து அந்த விரச்சவாசிகள் எல்லோருக்கும் பரம ஆனந்தத்தை கொடுத்தா பலராம சுவாமியும் கிருஷ்ணனும்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த மாதிரி பகவான் தவழ்ந்தான்ற லீலைகளை நிறைய மகான்கள் வர்ணிச்சிருக்கா. அதுல ஒரு ஒரு லீலை என்னன்னா, பகவான் இப்படி தவழ்ந்துட்டே இருக்காரோன்னு யசோதம்மா வந்து பகவானை பார்த்து சொல்றாளாம். பக்கத்தாத்துல இருக்கிற சீமாச்சு, எழுத்தாத்துல இருக்கிற வக்காச்சு எல்லாரும் வந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டா, நீ வந்து இப்படியே பேசிகிட்டே தான் இருக்க, தவழ்ந்துட்டே தான் இருக்க, நடக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு யசோதை கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறான். உடனே கிருஷ்ணர் நன்னா வாய் அடிப்பாராம். உடனே அம்மாவை பார்த்து சொல்கிறான், ஆமாம் சீமாச்சோட அம்மாவுக்கு சமயம் இருக்குது, அவனுக்கு எப்படி நடக்கணும்னு கை பிடிச்சிடலாம், இப்படி எப்படி நடக்கணும்னு சொல்லித்தரா. உனக்கு எப்போ பார்த்தாலும் சமயக்கட்டு பால் தயிர் இதுலேயே தானே உனக்கு சமயம் கரெக்டாக இருக்குது, அப்புறம் என்னை வந்து பார்க்குறதுக்கு உனக்கு எங்கே நேரம் இருக்குது இப்படின்னு. உடனே அடப்பாவி எவ்வளோ சாமர்த்தியமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு யசோதம்மா சந்தோஷப்பட்டு, அப்படி தானே, சரி வா நான் இப்போ உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அந்த கிருஷ்ணரை மெதுவாக எழுப்பி இப்படி ஒவ்வொரு நடையாக சொல்லித்தராதான் யசோதம்மா, இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு. இப்படி சொல்லும்போது யாருக்கு வந்து நடக்க சொல்லித்தராருன்னா, ஓங்கி அன்றொரு காலால் உலகளந்தானே உரியட்ட உரள் போட்டு ஏறுகின்றானே. யாருக்கு நடக்க சொல்லி கொடுத்தான்னா, சம்மிதானி பதாமமான்னு இந்த கால்னாலும் 3 அடின்னு காமிச்சிட்டு 3 அடி தானத்தை வாங்கிட்டு 1 அடியில பூமியை முழுக்க அளந்தானோ பிரபு. 1 அடியில பூமியை முழுக்க அளந்த பிரபுவுக்கு இந்த யசோதம்மா நடக்க சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சர்வஜத்துவமும் ஒரு பக்கம் இருக்கு, அவருடைய மௌಢ்யமும் ஒரு பக்கம் இருக்கு. சர்வஜத்துவம்னா எல்லாத்தையும் செய்யக்கூடிய, ஜெகத் சிருஷ்டியே பண்ணக்கூடிய அந்த சாமர்த்தியம். ஆனால் ஒன்றுமே தெரியாத சின்ன குழந்தை ரெண்டுமே இருக்குமா இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அப்படின்னு கருணாமிர்தாச்சாரியால் வர்ணிக்கிறார். சர்வஜத்வேச்ச மௌಢ்யேச்சா அப்படின்னு. இப்படி யசோதம்மா நடக்க சொல்லி தராலாம். நடக்க சொல்லி தந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டார் கிருஷ்ணர். இப்படி நடக்க ஆரம்பித்த உடனே யசோதம்மா கிருஷ்ணரை பார்த்து, நீ நடக்கிற நானும் நடக்கிறேன், நமக்கு ஒரு போட்டி வச்சுப்போம், யார் வந்து இந்த கூட்டத்தில் இந்த செவுத்துக்கிட்டேருந்து அந்த செவுத்துக்கு சீக்கிரம் போகிறா யாருன்றதை பார்த்துருவோம் அப்படின்றது. போனோடனே கிருஷ்ணனும் சரி அப்படின்னார். உடனே 2 பேரும் ஒரு பக்கமாக ஒரு செவுத்து ஓரமாக வந்து நின்றுட்டு அந்த செவுத்தை போய் தொடணும், யார் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தமாக இருக்கும்போது யசோதை குழந்தைக்கு ஏற்ற மாதிரி மெதுவாக நடந்து வரா. கிருஷ்ணரும் வந்து இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கா, ஏதோ தத்தக்கான்னு நடந்து வராராம். தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வராண்டி,
தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வராண்டி நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் தந்த நடை வண்டியை அந்தப்புறம் தள்ளிவிட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வராண்டி கண்ணையா கிருஷ்ண கண்ணையா, கண்ணையா கிருஷ்ண கண்ணையா. இப்படி தொப்பு தொப்பு நடந்து வராராம். அவரால் ஒரு கால் வைக்கிறார், இந்த கால் வைக்கிறார், பேலன்ஸ் பண்ண முடியல. இப்படி நடந்துட்டே வர்றார். யசோதை கொஞ்சம் முன்னாடி போயிட்டா. முன்னாடி போனோடனே கிருஷ்ணருக்கு அவமானமா இருக்கான். எப்படியாவது இதுல ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு அவருக்கு சுவாதீனமா உள்ளது என்ன, இந்த தவழ்ந்து போடுறதானே. குடுகுடு குடுகுடுன்னு தவழ்ந்து வந்து முதல்ல அந்த செவுத்தை தொத்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு யசோதம்மா கிட்ட சொன்ன உடனே யசோதையும் அந்த கிருஷ்ணரை எவ்வளோ கெட்டிக்காரனா இருக்கானேன்னு சொல்லிட்டு மடியில போட்டு கொஞ்சினா அப்படின்னு இந்த மாதிரி பரமானந்தத்தை, பரம அனுகிரகத்தை பகவான் யசோதம்மாக்கு தான் கொடுக்குறார். அப்படி ஒரு பரமானந்தத்தை கொடுத்தாராம் தன்னுடைய தாய்க்கு. என்ன பண்றாருன்னா இப்படி நடந்து வர்றாரா. இப்படி நந்தகோபர் நடக்க ஆரம்பிச்சுட்டார்ன உடனே அந்த நடவண்டியை கொண்டு வந்து கொடுக்குறாராம். அந்த நடவண்டியை வந்து நடத்துன்னு வரும்போது பக்கத்தாத்து சீமாச்சு வக்காச்சு எல்லாம் பார்த்து சிரிக்கிறாளாம். என்னடா இன்னும் உனக்கு நடக்க விட இல்லையா, நடைவண்டியில தான் நடந்து வந்துட்டு இருக்கியான்ன உடனே அவருக்கு அவமானமா இருக்கிறதுனால தந்த நடை வண்டியை அந்தப்புறம் தள்ளி விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வராண்டி. அது உள்ள தள்ளிட்டு என்னையாடா சொல்ற, நான் எப்படியாவது நடந்து காமிக்கிறேன்னு அப்படி தொப்பு தொப்புன்னு நடந்து வராராம். அவர் கால் வச்சு இப்படி நடந்து ஒய்யாரமா வரதை பார்த்து எல்லாரும் ஆசைப்பட்டு எடுத்து கொஞ்சனும் போல இருக்கான். அதனுடைய அழகு. மெஞ்ஞானி ஆனாலும் இந்த ஒய்யாரத்தை காண முடியுமா. நீ எவ்வளோ பெரிய ஞானியா வேணா இருந்துக்கோ, ஆனா இந்த அழகையும் இந்த ஒய்யாரத்தையும் பார்த்தா மயங்காம யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு அற்புதமான ஒரு தமிழ் பாட்டு. இப்படி பகவான் அந்த தத்கா பதக்கான்னு நடக்க தெரியாம நடந்து வந்த லீலைய ஒரு மகான் எழுதினார் தமிழ்ல. இப்படி பகவான் இந்த தவழ்ந்த லீலைய நிறைய மகாத்மாக்கள் போட்டி போட்டுன்னு வர்ணிச்சிருக்கா. இப்ப பகவான் மெதுவா மேல எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். நல்ல சுவாதீனமா நடக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப கிருஷ்ணன் நடக்கலன்னு யசோதம்மா என்னடா குழந்தை இவ்வளோ 2-3 வருஷமா ஆறுது நடக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த யசோதைக்கு இப்ப மேல என்னாச்சுன்னா இவன் ஏண்டா நடக்க ஆரம்பிச்சான்றது போல ஆயிடுதான். அப்படி விஷமம் தாங்க முடியாம நவநீத சௌரியம் இத்தியாதி லீலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டார் பகவான் கிருஷ்ணர். இந்த கண்ணன் வெண்ணப்பால் தயிரெல்லாம் திருடுறான் அப்படின்றத யசோதை கிட்ட சொல்லணும். ஆனா யசோதைட்ட போய் நேரா சொன்னா யசோதை ஒத்துக்க மாட்டா. என் பையன் திருடல, உன் பையன் தான் திருட சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ரூஃபோட சொல்லணும். முதல்ல போய் யசோதை கிட்ட சொல்றதே பயமா இருக்கு. ஏன்னா யசோதை ஒரு ராணி. அதனால இந்த கோபிகைகள்லாம் என்ன பண்றான்னா நித்தியப்படி அவ யமுனக்கரைக்கு தன் நாத்து காரியங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறம் இன்னும் பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது இவெல்லாம் பண்றதுக்கு யமுனக்கரைக்கு போவா. யசோதையும் கூட வருவா. யசோதையும் தன்னாத்துல இருக்கிற அந்த துணிமணி இதெல்லாம் எடுத்துன்னு வருவா 4 ஆட்களோட. அப்படி வந்தபோது நாம என்ன பண்ணலான்னா யசோதை காதுல விழுவது போல நாம வந்து சொல்லுவோம்னு முன்னாடியே பேசி வச்சுட்டாலாம். இந்த மாதிரி நான் பேசுவேன், இதுக்கு நீ பதில் சொல்லணும், அதுக்கு நீ இந்த மாதிரி பேசணும்னு முன்னாடியே இந்த கோபிகைகள்லாம் பேசி வச்சுட்டு எல்லோரும் கலந்து அந்த யமுனக்கரையில காரியம் பார்த்துட்டே இருக்கும்போது மேல பேச ஆரம்பிக்கிறாளாம். அதில் வந்து ஒரு கோபிக்கு ஆரம்பிக்கிறாலாம், ஏதேது இனிமே இந்த பிருந்தாவனத்திலையும் நந்த கோகுலத்திலையும் நாம் இருக்க முடியாத போல இருக்கு, போகிற போக்கு பார்த்தா ரொம்ப மோசமாக இடும் போல இருக்கே அப்படின்றா. என்னடி அப்படி சொல்கிற, நந்தகோபன் நன்னா தானடி நம்மள எல்லாரையும் பார்த்துக்கிறான், நமக்கு என்ன கஷ்டம்னா நந்தகோபன்ட்டேன்னு எந்த கஷ்டம் இல்லை, அவர் நன்னா தான் பார்த்துக்கிறார். அந்த நந்தகோபனுக்கு ஒன்று பிறந்திருக்கே, அது பண்ணுற அட்டூழியமும் திருட்டும் தாங்க முடியல அப்படின்னு ஒரு கோபிகை சொல்றான். அப்படியா, அப்படி என்ன நடந்தது அப்படின்னு உடனே எந்தெந்த மாதிரி திருடினான்னு ஒவ்வொரு கோபிகையா சொல்ல வரலாம் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் இந்த நவநீத சௌரிய லீலையா ஆரம்பிக்கிறார். மச்சான் முல்சல்னு क्वचिद समये क्रोश संजातः सगा स्थेयं स्वादु अत्ति अथ दधिपयः कल्पितैः स्थेययोगैः मर्कान् भोक्ष्यन् विभजति सचेत नाति भाण्डो भिनक्ति द्रव्यालाभे
சகிருக குபிதகா யாத்யுபக்ரோஷ்ய தோகான் வச்சான் முல்சல்னு குவச்சித சமயே. என்ன பண்றாருன்னா கல்பிதை ஸ்தே யோகைன்னு இந்த திருட்டுக்கு ஒரு யோகத்தை கண்டுபிடிச்சாராம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக திருடுறது, இதையுமே அழகா பிளான் பண்ணி அப்படி ஒரு திருடுறாராம். பகவான் தனியா திருடவே மாட்டாராம், அந்த குழந்தைகளையும் வச்சுதான் திருடுவாராம். நாளைக்கு திருடினான்னு சொல்லிட்டு பகவான் வந்து சொன்னானா, நான் மாத்திரமா திருடினா உங்க குழந்தைகளும் சேர்ந்து சாப்பிட்டாலன்னு சொல்றதுக்காக எல்லாரையும் சேர்ந்துதான் திருடுற. அவ இருக்கிறதும் உபயோகமா இருக்கு. பகவான் முதல்ல கூப்பிட்டு சொல்லிடுவாராம், அந்த பாரு இன்னைக்கு இந்த காலனியில இத்தனாவது தெருவில் 4வது வீடு, நீங்க எல்லோரும் என்ன பண்றீங்களா அந்த வீட்டு வாசலுக்கு வந்தனும்னு சரியா சமயத்துக்கு வந்துடணும்னு சொல்லிடுவாராம். அந்த பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் பகவான்கிட்ட. அதனால சரியா சமயத்துக்கு வரணும்னு சொல்லிடுவார். இவர் என்ன பண்ணுவார்னா முன்பக்கம் போகாதபடிக்கு அந்த ஆத்து பின்பக்கம் கொல்ல பக்கம் வருவார். கொல்ல பக்கம் வந்து என்ன பண்ணுவார்னா, அவ எல்லாரும் பசுமாடு தானே அவளுக்கு விருத்தி. இந்த பசுமாடுலேருந்து பாலை கறந்து வியாபாரம் பண்ணணும், இந்த பாலை வியாபாரம் பண்ணணும். இப்படி இருந்துருக்கும்போது இந்த மாடை கறக்கணும். காலங்காலத்தால் வந்து அவள் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த மாடையும் கண்ணுக்குட்டியும் தனித்தனியாக ஒரு இடத்துல வச்சிருப்பாள். இந்த கண்ணுக்குட்டியும் மாடையும் சேர்த்து விட்டோன்னா வியாபாரத்துக்கு பால் இருக்காது, மொத்த பாலையும் கண்ணுக்குட்டி சாப்பிட்டுடும். அதனால நடுப்புற ஒரு காம்பவுண்டை போட்டு கண்ணுக்குட்டிலாம் ஒரு பக்கம், மாடெல்லாம் ஒரு பக்கம் இப்படி வச்சிருக்கான். கார்த்தால வந்து ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் அவுத்து விட்டா அது போய் அது எந்த மாடுன்னு தன் அம்மா எதுன்றத பார்த்து கண்டுபிடிச்சிடும். அத்தனை கூட்டத்துலையும் போய் கண்டுபிடிச்சி அது இப்படி குடிச்சுட்டே இருக்கும்போது கண்ணுக்குட்டியை பார்த்தாதான் மாட்டுக்கு பால் சுரக்கும். அப்புறம் அந்த பால் சுரக்க ஆரம்பிச்சோன்னே அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி வடக்குன்னு கட்டிட்டு பாலை கறந்துட்டு வேணுங்கிறத கறந்துட்டு அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு ஊட்ட விடுறது. இப்படிதான் பால் கறக்கிறது. இவர் என்ன பண்ணினார்னா நேராக போனார். இந்த கண்ணுக்குட்டிக்கும் மாட்டுக்கும் நடுப்புற ஒரு காம்பவுண்ட் இருக்கணும், அந்த கதவை தூக்கி விட்டுட்டார். தூக்கி விட்டா அத்தனையும் பசியோட இருக்கா. 4 கால் பாய்ச்சல்ல வாழை சுருட்டிண்டு எல்லாம் தன் அம்மாவை தேடிண்டு இந்த பக்கம் மாடு பக்கம் வந்துடுது. அது தேடிண்டு நல்ல பசியோட இருக்கா. நல்லா குச்சு குச்சு குச்சுன்னு எல்லாம் வந்து அந்த பசுமாடனுடைய பாலை நன்னா குடிக்கிறது. அப்படி குடிச்சுட்டே கிருஷ்ணரை ஆசையா பார்க்கறதான். இவ வந்து தினமும் எல்லாத்தையும் கறந்துட்டு ஏதோ அரை வயிறு கூட ரொம்பாதபடிக்கு பால் வச்சுட்டு தான் எங்களுக்கு விடுவா. இன்னைக்கு கிருஷ்ணா உன்னுடைய பாக்கியம், வயர் நிறைய குடிக்கிறதுக்கு எங்களுக்கு பாக்கியம்னு கண்ணாலேயே கிருஷ்ணருக்கு நன்றி சொல்வது போல, தேங்க்ஸ் சொல்வது போல எல்லா கண்ணுக்குட்டியும் பார்க்கறதான். உடனே பகவான் என்ன பண்ணார்னா நேராக வந்து பின்னாடி வந்து அந்த கொல்லக்கதவை தபார் தபார் தபார்னு தட்டுறார். தட்டின உடனே யாரோ தட்டுறாளேன்னு அந்த அம்மா கண்ணை கசக்கிண்டே தூங்கிண்டே வந்து கதவை திறந்து பார்த்தா கிருஷ்ணர். உடனே அந்த அம்மாவை பார்த்து அந்த கோபிகையை பார்த்து பகவான் சொல்றாரு, என்ன மாமி இப்படி வியாபாரத்துக்கு மாடெல்லாம் வச்சுட்டு பால் கறக்க வேண்டிய சமயத்துல இப்படி அலட்சியமா இருக்கலாமா? இங்க பாருங்க, உங்க பால் எல்லாத்தையும் கண்ணுக்குட்டி குடிச்சுட்டு இருக்கு, அப்புறம் என்னத்தை மிச்சம் இருக்கும் உங்களுக்கு? வியாபாரத்தை என்ன பண்ணுவேல்? இப்படி அலட்சியமா தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அந்த கோபிகையை பார்த்து சொல்றார். இந்த கோபிகை சொல்றா, அடப்பாபி நான் 1 மணி நேரம் முன்னாடி வந்து கூட பார்த்தேன், அப்ப கூட எல்லாம் சரியா இருந்தது, நீ தான் இதை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மேல பாயரா கோபத்தோட அந்த கோபிகை. உடனே கிருஷ்ணர், என்ன அப்புறம் எதை வேணாலும் பண்ணிக்கலாம், அங்க பாருங்க அந்த கண்ணுக்குட்டிலாம் மொத்த பாலையும் குடிச்சிடும் போல இருக்கு, கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது உங்களுக்கு, அதுக்கு வியாபாரம் இல்லாத போயிடும், போருங்க அதை பாருங்கன்னு குடுகுடுன்னு அந்த கோபிகை அங்க போயிட்டா. கோபிக்கு போறா, ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சி இழுக்கிறா, ஒரு மாடை பிடிச்சி தள்ளுறா, ஒரு வாழை பிடிச்சி இழுக்கிறா, எல்லா பாலையும் குடிச்சிடறேலேன்னு அப்படி இருக்கு அவளுக்கு. இவளை இங்க அமைச்சுட்டு பகவான் என்ன பண்ணார்னா அவர் ஆத்துக்குள்ள வந்துட்டார். ஆத்துக்குள்ள வந்துட்டு இந்த வீட்டு வாசல்ல தான் எல்லாரையும் காத்துட்டு இருக்க சொன்னார். உள்பக்கமா வந்து உள் தாப்பால திறந்து விட்டுட்டார். திறந்து விட்ட உடனே அந்த குழந்தைகள்லாம் உள்ள வந்துட்டான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வெண்ணெய் பால் தயிர் இதெல்லாம் சாப்பிடணும். ஒவ்வொரு ஆத்துலயா சாப்பிட்டுட்டு போவா. இப்படி பார்க்கும்போது கிருஷ்ணர் வெண்ணெய் பால் தயிர்லாம் திருட வருவார்னு அவ தெரிஞ்சுட்டு நல்லா ஹைட்ல அந்த உரியில கட்டி வச்சிருக்காலாம். மேலே ஒரு இதில் வெண்ணெய், அடுத்ததில் நல்ல தயிர், அடுத்தது பாலுன்னு சொல்லிட்டு உரியில் கட்டி வச்சிருக்காலாம் மேலே, அதை வியாபாரம் பண்ணுறதுக்காக. இப்போ சாதாரணமாக போய் தொட்டால் தொடவே முடியாது, சாதாரண மனுஷருக்கு இருக்கிறவாலே போய் தொட முடியாது. கிருஷ்ணர சின்ன குழந்தை. அவர் என்ன பண்ணார்னா அங்கே ஒரு உரல் இருக்கா, அந்த உரல் எடுத்துன்னு வர. அருமையான ஒரு ஸ்லோகம் கர்ணாமதாச்சாரியால் சொல்லியிருக்கார். இந்த நவநீத சௌரியத்தை இந்த ஸ்லோகம் இல்லாமல் சொல்லவே முடியாது. பீட்டே பீட்ட நிஷன்ன பாலககலே
என்ன பண்ணாருன்னா அங்கேருந்து ஒரு உருளை கொண்டு வர சொல்லி சொல்லி சொன்னாராம். அந்த பசங்கள்லாம் உருளை கொண்டு வந்துட்டான். அது மேலே ஏறி நிற்கிறார், எட்ட மாட்டேங்கிறது. பீഠே பீட. அதுக்கப்புறம் அங்கே ஒரு முக்காலின்னு ஒரு ஸ்டூல் இருக்கு, அதை உக்காந்துன்னு அழகா பால் கறப்பா. அது சரியான ஹைட்டில் இருக்கும், மாடு கறக்கிறதுக்கு உட்காந்து கறக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி. அதை கொண்டு வந்து போட்டார், அது மேலே ஏறி நிற்கிறார், அப்பயும் எட்டலை. நிஷன்ன பாலகலே. அதில் பார்த்தார், அந்த கோஷ்டிலேயே நல்ல ரெட்ட நாடியா புஷ்டியா ஒரு பையன் தான். நீ வாடா அப்படின்னு கூப்பிட்டார். வந்து கூப்பிட்டுட்டு இது மேலே ஏறு அப்படின்னார். அவன் ஏறி நின்றுட்டான். முதுக குனிஞ்சிக்கோ அப்படின்னார். அந்த முதுகு மேல 2 பேரோட சகாயத்தினால கிருஷ்ணன் ஏறி நிற்கிறார். ஏறி நின்று இப்ப தொடராரா, அந்த உரி சரியா இருக்கு. அவ்வளோ ஹைட்ல வச்சிருக்காலாம் அந்த கோபிக்கை. இந்த கிருஷ்ணன் வந்தா எடுத்து சாப்பிட முடியாதபடிக்கு. பீഠே பீட நிஷல்ன பாலகலே திஷ்டன் சகோபாலகா யந்த்ராந்தஸ்தித துக்த பாண்டமவபித்ய ஆச்சாத்ய கண்டாரவம். அவ என்ன பண்ணியிருக்கான்னா, அப்பயே அலாம் சிஸ்டர்லாம் வச்சிருக்காளாம். யாராவது அந்த உரிய தொட்டான்னா பக்கத்துல ஒரு மணி இருக்குமா, அது கண 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 கணன்னு அடிக்கிறது போல பண்ணி வச்சிருக்காளாம். கிருஷ்ணன் வருவான், வெண்ணை திருடுவான், இந்த மணியை அடிக்கும் போது இவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யந்திராந்தஸ்தித துக்தபாண்டவமித்ய ஆச்சாத்திய கண்டாரவம்னு அதை செட் பண்ணி வச்சிருக்காளாம். இவர் என்ன பண்ணார், அந்த உரிய தொடரார், கணக்கணக்கணன் மணி அடிக்கிறது. அந்த மணியை பார்க்கறார். வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பகவான் பார்த்த உடனே அந்த மணிக்கு சைதன்யம் அது என்ன சொன்னதுன்னா அடியேன் அப்படின்னது. அடியேன்னா அடிக்க மாட்டேன்னு தான் அர்த்தம். சரி, அது அடிக்காது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த உரியில கை வச்சா கணக்கணக்கணக்கணன் மணி அடிக்கிறது. இப்போதானே அடியேன் அடிக்க மாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு அதை பார்த்தா உடனே அந்த மணி அது பேசுவது போல இருக்கான் பகவான்கிட்ட. நான் சொன்னது அடியேன்னா அடிக்க மாட்டேன்னு இல்லை, அடியேன் தேவரீர் தாசன், உங்க சந்நிதியில நைவேத்தியத்துல அடிக்காத பாப்பந்தான் பால் காரணம் பஞ்சு மிட்டாய் காரணம் எனக்கு எனக்கு அடிச்சுன்னு போறான். அதனால இதுக்காக உண்டானவன் தான் நான். அதனால நீங்க சாப்பிடும்போது நான் அடிக்க தான் அடிப்பேன், மேல நீங்க சாப்பிட போறேன், இதுதான் நைவேத்தியம், அதனால நான் அடிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு அந்த மணி கேட்காம கணக்கணன்னு அடிக்கிறது. உடனே பகவான் பார்த்தார், இதெல்லாம் சரி வராதுன்னு அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு உபாயம் தேவைப்படுறது. அவர் வஸ்திரத்தை கட்டின்னு வந்திருக்கார். அவருக்கு இடுப்புல இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு சுத்துறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதான். எப்பயும் ஜாலியா ஃப்ரீயா இருக்கிறது தான் பிடிக்குமா. அதனால அம்மா ஏதோ கட்டி விடும்போது அம்மாக்கு எடுத்தாப்புல இப்படி சமத்தா கட்டின்னு இருப்பார். இப்படி வெளில வந்த உடனே அதை தூக்கி தோல்ல மாட்டின்னு திகம்பரனா சுத்துறது தான் பிடிக்கும். அந்த வஸ்திரத்தை அவர் உத்திரையம் மாதிரி தோல்ல போட்டுன்னு இருக்கார். இப்ப என்ன பண்ணணும், அது தோல்ல இருக்கும்போது இந்த வெண்ணப்பால் தயிர்லாம் திங்கும்போது மேல சிந்தினதுன்னா ஏதுரா வெண்ணப்பால் தயிர்னு அம்மா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் ஒரு இடத்துல சேஃப்டியா வைக்கணும். உடனே பார்த்தார், நல்லா அந்த பட்டு வஸ்திரத்தை எடுத்து ஒரு 5 மடிச்சாராம். மடிச்சுட்டு இதை சேஃப்டியா எங்க வைக்கலாம்னு யோசனை பண்ணும்போது அந்த மணியோட நாக்கு இருக்கணும், அந்த நாக்குல சுத்தி விட்டுட்டார். பொதுவா உலகத்துல கெட்டிக்காரன் ஒரு காரியம் பண்ணான்னா அட்லீஸ்ட் 2 பிரயோஜனமாவது இருக்கணும். அப்படி பண்ணினாதான் அவன் கெட்டிக்காரன். இவர் ஏகக்கிரியா ஜர்ச்சகரி பபுவான்னு இவருக்கு இந்த வஸ்திரத்தையும் வைக்கணும் ஒரு இடத்துல சேஃப்டியா, அதே போல அந்த மணியும் அடிக்கக்கூடாதுன்றதுனால அந்த நாக்கில் சுத்தி விட்டுட்டாராம், அந்த மணியோட நாக்கில். அதுவும் அடிக்காம இருக்க மாட்டேன்னு சொன்னது, நீ பாட்டுக்கு அடி, உன் வேலையை நீ பாரு, அதனால இதை நான் கட்டிட்டேன், எவ்வளோ அடிச்சாலும் சப்தம் வராதுன்றது போல யந்த்ராந்தஸ்தித துக்தபாண்டமவபித்ய ஆச்சாத்ய கண்டாரவம். அப்படி அந்த வஸ்திரத்தை சுத்தி விட்டார். அந்த நாக்கில் சுத்தி விட்டுட்டு கீழே பால், மேலே தயிர், அப்புறம் வெண்ணெய். முதல்ல என்ன பண்ணார்னா, அந்த பாலை குடிக்கிறதுக்காக என்ன பண்ணார்னா தன் கை விரலால ஒரு அடி அடிச்சார் அந்த பானையை. உடனே நம்ம சோமாயச்ச ருத்ராயச்சன்னு அந்த தாரா பாத்திரத்துலேருந்து பால் கொட்டுமோன்னு அந்த மாதிரி அதுலேருந்து பால் கொட்டுறது. அது அப்படியே கையில் 2 கையால் இப்படி ஏந்திண்டு இப்படி குடிக்கிறாராம். வக்த்ரோபாந்த கிருதாஞ்சலி கிருதசிரக்கம் பிபன் எஃப்பயகா. இப்படி கையில் வச்சுட்டு குடிச்சுட்டே பேஷ் 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 கிருதசிரக்கம் பஹா, தலையை ஆட்டின்ண்டே ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னாராம். இது பகவான் சொல்லி கொடுக்குறாராம். நன்னா ஒருத்தர் சமைச்சான்னா சாதாரணமாக சமைச்சாலே நன்னா இருக்குன்னு சொல்லணும்.
அதுவும் நல்ல பதார்த்தமா இருந்து உண்மையாவே நன்னா பிறந்திருந்தான்னா அவளை கொண்டாடணும். அவ இல்லாத போதே கொண்டாடுறார் பகவான். ஆஹா, அருமையா அப்படி காய்ச்சி வச்சிருக்காளே பாலை அப்படின்னு சொல்லிட்டு வக்த்ரோபாந்த கிருதாஞ்சலி கிருதசிரக்கம் பம்பிபன் எஃப்பயகா அப்படி ஒரு குடிச்சுட்டே இருக்காரா. மேல கீழே இருக்கிறவன்லாம் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னா அவன புண்ணியம் உண்டு புருஷார்த்தம் உண்டு பகவான் பின்னாடி போனா மோட்சம் கிடைக்கும்னா சுத்தரான். இவர் சாப்பிட்ற வெண்ணப்பால் தயிர நம்மளுக்கு ஏதாவது பங்கு கொடுப்பார், ஏதாவது ஒரு ஷேர் கிடைக்கும் தானே சுத்தின்னு இருக்கான். கிருஷ்ணா எங்களுக்குன்னா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்திலே இன்னும் 2-3 இடத்துல ஓட்ட போட்டார். அது தாரா பாத்திரம் மாதிரி கீழே பொங்கிட்டு வருது. அதை சில பேர்லாம் குடிக்கிறான். சில பேர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் குடிக்கிற அந்த உச்சிஷ்டம் கிருஷ்ணனுடைய முழங்கை வழியாக கீழே சிந்தர் தான். அது ஒரு பைப்பு மாதிரி வருது, அதுலேருந்து சில பேர் குடிக்கிறான். இப்படி எல்லாருக்கும் கிடைச்ச உடனே ஒருத்தனுக்கு கிடைக்கலாம். யாருன்னா அந்த குதிரை போட்டுன்னு ஒரு பையன் இருக்கானே, அந்த பையனுக்கு கிடைக்கல. உடனே அந்த பையன் கிருஷ்ணனுடைய காலை சுரண்டான் எனக்கு அப்படின்னு. இவனுக்கு இந்த மாதிரி லிக்விடெல்லாம் கொடுத்தா சாத்தியம் இல்லையோன்னு, அதனால என்ன பண்ணார்னா அந்த மேல இருக்கிற அந்த வெண்ணெயிலேருந்து ஒரு பந்து வெண்ணெய் எடுத்து வாயை தரடா அப்படின்னார். எடுத்து இந்த செவுத்துல சிமெண்ட் அப்புறம் மாதிரி வாயில அப்பி விட்டார். இதை நீ சாப்பிட்டுட்டே இரு, முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு சிக்னலை கூட திரும்பி எடுத்து வாயில அப்புறம்னு அந்த குதிரை போட்ட பையன் குதிரை போட்ட நிலையிலேயே உட்காந்துன்னு அந்த வெண்ணெயை சாப்பிட்டுன்னு இருக்கான். அவனுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்படி தன் கூட இருக்கிறவா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணி ஆகமே க்ஷீராப்தியா பண்ணிட்டார். இங்க எப்படி இருக்கா, பின்னாடி எப்படியோ அந்த கோபிகை எல்லா கண்ணுக்குட்டியும் பிடிச்சி இழுத்து உள்ள தள்ளி காம்பவுண்டை போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கலான்னு கதவை திறந்து ஆத்துக்குள்ள வந்தா ஒரே க்ஷீராப்தியா இருக்கு. ஆகமே இப்படி கோபத்துடன் நேரா அந்த கிருஷ்ணர் கிட்ட வராலாம். கையை ஓங்கிண்டே வரா. கையை ஓங்கிண்டே வந்தா அந்த கை எங்க இருக்குன்னா கிருஷ்ணர் மேல போயிட்டார். இந்த உரல் முக்காலிலாம் கீழே போயிடுத்து. சரியா அந்த முதுகு குதிரை போட்டானே அவனுடைய முதுகுக்கு அந்த கை வருது. அடி வாங்கிறது நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி கிளம்பணும்னு பாக்குறான். உடனே கிருஷ்ணருக்கு கோபம் வந்துருத்தான். இத்தனை நேரம் பண்ண எனக்கு இதுலேருந்து காப்பாற்ற தெரியாதா, இப்ப என்னை விட்டுட்டு நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஒரு அழுத்தின உடனே அவனுக்கு மொழியெல்லாம் பிதுங்கி ஓடு உத்தரம் எல்லாம் தெரியறதா. அந்த கண்ணெல்லாம் வெளில வந்துருந்தான். இருப்பையில நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அழுத்தின உடனே அவனாலையும் நகர முடியல. நேரா கையை தூக்கின்னு வரா. உடனே அங்கே கோபிகையை பார்த்து அழறது போல மூஞ்சியை வச்சுட்டு வருத்தமா இருந்த உடனே அந்த கோபிகைகளுக்கு மனசு மாறிடுமா. மாறின உடனே எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வந்த கோபிகை நிறுத்திட்டான். நிறுத்தின உடனே எதுக்குடா இங்க வந்தேன்ன உடனே சும்மா ஒரு அழுவது போல அழுதுண்டு அது ஒன்றும் இல்லை, எங்க ஆத்துல ஒரு வெள்ளை கண்ணுக்குட்டி ஒன்று இருந்தது, அது எங்க போனதுன்னே தெரியல, எங்க அம்மா அதை அழிச்சுன்னு வந்தாதான் உனக்கு வெண்ணப்பால் தயிர்லாம் தருவேன், பக்ஷணம்லாம் தருவேன்னு சொல்லிட்டா. அதனால நான் எல்லா இடத்துலையும் தேடினேன், அங்கங்க தேடினேன், உங்க ஆத்துல இந்த உரியில உக்காண்டிருக்கோன்னு பாக்குறதுக்காக இங்க வந்தேன்னு அந்த கோபிகை கிட்ட நையாண்டியா சொல்றாராம். இன்னும் உரியில வந்தா கண்ணுக்குட்டி உக்காந்துக்கும், இருப்பயல என்ன கிண்டலா பண்றதும் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்க வரும்போது என்ன பண்ணார்னா, இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிற பிரபு பேக்கப் பிளான் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டார். இப்படி வரும், இவ வருவா, இதுல என்ன தான் தப்பிக்கணும்னு முன்னாடியே யோசனை பண்ணி வச்சிருக்காராம். கண்டூஷ பூத்கார கிருத்து அவர் என்ன பண்ணார்னா வெண்ணெய் பால் தயிர் இதெல்லாம் கலந்த ஒரு மிக்சரை வாயில ஒரு பக்கமா வச்சுட்டே இருக்காராம். இதுக்கும் இருக்கட்டும்னு இப்படி இவ அடிக்க வந்த உடனே பூ அப்படின்னு சொல்லிட்டு அவ மூஞ்சில தொப்பின உடனே அவ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம கண்ணை கசக்கிண்டே இருக்கும்போது மெதுவா இறங்கும் போது அந்த நாக்கில் அவர் வஸ்திரத்தை மாட்டியிருக்காரோன்னு அதை மறக்காம எடுத்துட்டு இந்த பயலையும் இறங்க சொல்லி வாடா அடுத்த ஆத்துக்கு போலான்னு மெதுவா போறாராம். திருடிட்டு தைரியமா போறாராம், எந்த பயமும் இல்லாதபடிக்கு. இப்படிலாம் திருடினார்னு அழகா கருணாமிர்த ஸ்லோகத்துல கருணாமிர்தால் வர்ணிச்சார். கிட்டத்தட்ட கருணாமிர்தாச்சாரியால் வர்ணிச்சதே இந்த சுகாச்சாரியால் வர்ணிச்ச அடிப்படையில தான் கருணாமிர்தாச்சாரியாலும் சொல்லியிருக்கார். கருணாமிர்தத்துல கல்பிதைஸ்தேய யோகைஹி மர்கான் போக்ஷன் விபஜதி சச்சேத். இப்படி இவர் வெண்ணப்பால் தயிர் திருடி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜன்னல் வழியாக குரங்கெல்லாம் கையை நீட்டுமா. அப்படி நீட்டுனா தான் ஒரு பிடி, அந்த குரங்குக்கு ஒரு பிடி வெண்ணெய், தான் ஒரு பிடி வெண்ணெய், அந்த குரங்குக்கு ஒரு பிடி வெண்ணெய்ன்னு குரங்குக்கெல்லாம் கொடுப்பாராம், தான் மாத்திரம் தனியா சாப்பிடாம. மர்கான் போக்ஷன் விபஜதி சச்சேத்
நாத்தி பாண்டம் பினத்தி. எப்படி நன்னா இருந்தா பேஷ் 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 பேஷ்னு தலையாட்டிட்டு சாப்பிட்டாரோ, அதே மாதிரி இன்னும் சில கோபிகைகள் ஆத்துக்கு போவாராம். அது ஒரே நாத்தமா இருக்குமா அந்த பாலும் தயிரும். அவருடைய பொருட்கள்லாம் நன்னா தான் இருக்கு, அது பண்ற ப்ராசஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அவ ஒரு பாத்திரம் வச்சிருக்காளே அதுதான் பிரச்சனை. அவ என்ன பண்ணிருக்கான்னா, இது ஆவி வந்த பாத்திரம் ஆவி வந்த பாத்திரம்னு சொல்லிட்டு இது 2 தலைமுறையா வச்சுட்டு இருக்காளாம் அந்த பானையை. அதை ஒழுங்கா தேய்க்காதபடிக்கு அது என்னன்னா எது விட்டாலும் அது நாடுறது. அந்த நாத்தமே தினமும் சாப்பிட்டே வாத்துல இருக்கிறவாளுக்கு பழகிடுத்து. இப்படிதான் இருக்குமோ வெண்ணப்பால் தயிர் அப்படின்னு. இவர் போய் நன்ன இப்படி பேஷா காய்ச்சின பால் தயிர் வெண்ணெய கொண்டு போய் இந்த பாத்திரத்துல வச்சு நாசம் பண்றா. இந்த பாத்திரம் இல்லாம இருந்தாதான் புதுசு வாங்குவான்னு சொல்லிட்டு நத்தி பாண்டம் பினத்தி. ஆவி வச்சு இந்த பாத்திரம் எல்லாம் போதும், இதை போட்டு உடைச்சாதான் புதுசு வாங்குவான்னு அப்படியே அந்த சமயக்கட்டிலேயே அதை எடுத்து உடைச்சிருவாராம். இனிமே என்ன பண்ணுவேன், வேற வழி இல்லைன்னு புதுசு வாங்கித்தான் ஆகணும், போய் வாங்கு, இதனால எல்லோரும் கஷ்டப்பட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆவி வந்த பானை நாத்தம் வந்த பானை எல்லாத்தையும் உடைக்கிறாராம். இந்த மாதிரி நிறைய ஆத்துல போய் திருடுறது. ஒரு ஆத்துல போய் திருடே இருக்கும்போது இருட்டுறதானே போய் திருடுவார். ஆனா அவருக்கு அந்த லைட்டு பிரச்சனையே இருக்காதான். என்னன்னா அவர் இருட்டுல போனாலும் அவர் உடம்புல போட்டு இருக்கிற நகையெல்லாம் அவர் உடம்புல இருக்கிற அந்த கலர் கான்ட்ராஸ்டுக்கு ரெண்டும் சேர்ந்துட்டு டால் அடிச்சா மாதிரி இருக்குமா. டால் அடிச்சா மாதிரி இருக்கிறதுனால இந்த கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு தேடவே வேண்டாமா. அந்த இருட்டுல பளிச்சுன்னு லைட்டு போட்டா மாதிரி கிருஷ்ணர் இருப்பாராம். இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு யாருக்கும் தெரியாம இந்த வெண்ணப்பால் தயிர் தனியா திருடின்னு இருக்க. அப்படி இதுன்னு இருக்கும்போது யாரா அது அங்க சத்தம் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபிகை நிக்கிறாளாம். உடனே இவர் பதில் சொல்லுவது போல பலராமன் தம்பி அப்படின்னாராம். அவ காதுல பலராமன் தான் விழும். இவன் நேரா போய் ஏடா பலராம திருடினியான்னா அவர் கோபிஷ்டர். அவர் நேரா வருவார், போங்கி ஒரு அறை விட்டுட்டு எதுக்கடி நான் ஆத்துல திருட போறேன், எனக்கு வேலை இல்லையான்னு அவளை அடிவாங்க வைக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றார். கஸ்துவம் பாலஹா அப்படின்னு கேட்ட உடனே பலானுஜகானா பலனுடைய தம்பி. அது எப்படி சொல்லுவார்னா பலராமன் தம்பி அப்படின்னு தம்பியை காதல விழாதபடிக்கு இப்படிலாம் சொல்லி கோபிகைகள்லாம் மாட்ட வச்சிருக்காருன்னு இந்த மாதிரி கல்பிதை ஸ்தேய யோகைன்னு ஏகப்பட்ட இந்த திருட்டு யோகத்தை கண்டுபிடிச்சு இந்த மாதிரிலாம் திருடுறாருன்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அடுத்தது ஒவ்வொருத்தர் ஆத்துல இப்படி திருடிண்டே போகும்போது ஏவம் தார்ஷ்டியான் யுஷதிகிருதே மேகனாதீனி வாஸ்தவ்னு பிரம்மனிஷ்டால் சொல்றார். அடுத்து ரொம்ப வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்றார். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு வீடா திருடிண்டே போறா. திருடிண்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தேடி தேடி பார்க்கறா. எங்க தேடினாலும் அவ ஒளிச்சு வச்சதை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி மகாகட்டிக்காரியா இருக்காலாம். வீடும் நல்ல அழகா ஷோக்கா இருக்கு, எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறது வெண்ணப்பால் தயிர். இப்படி கிருஷ்ணன் நான் பகவான் வந்திருக்கேன், வைகுண்டவாசி வந்திருக்கேன், என் கூட பாகவதாலாம் வந்திருக்கா. இப்படி பாகவதாலா இருக்கக்கூடிய இவர்களுக்கும் ஒன்றும் கிடைக்கல, பகவானா இருக்கக்கூடிய எனக்கும் ஆதித்யம் நீ கொடுக்கலன்ன உடனே பகவானுக்கு கோபம் வந்துருதான். அந்த ஆத்துல எதுவும் கிடைக்கலன்ன உடனே அந்த கோப குழந்தைகள்லாம் சொல்லலாம், கிருஷ்ணா இன்னைக்கு ஓவர்லோட் ஆயிடுத்து, போதும், இங்கேயே வேண்டாம் வேண்டாம் நினைச்சிருந்தா உள்ள நுழைஞ்சோம். ஆனா இந்த வெண்ணப்பால் தயிர் குடிக்கிறதுல ஒரு சபலத்துல உள்ள வந்துட்டோம், இதுக்கு மேல தாங்காது, இங்க ஆத்துலையும் எதுவும் வேண்டாம், கிடைக்காது, நல்லதா போயிடுத்து, உடனே வா யமுனை கரைக்கு போலாம், வயிறு கடப்படங்கிறது தாங்க முடியல, போற போக்கு பார்த்தா இங்கே போயிடுவோம் போல இருக்கு, வா கிளம்பலாம் அப்படின்னு எல்லா குழந்தைகளும் சொன்ன உடனே கிருஷ்ணருக்கு ரொம்ப கோபப்பட்டாரோன்னு எதுவும் கிடைக்கலன்னு உடனே இப்ப அவருக்கு கிருஷ்ணருக்கு தோன்றதான், அதுக்கு தாண்டா இங்க அவங்களை அழிச்சுன்னு வந்திருக்கேன்னு நல்லா மூழ்கி பளிங்கு மாதிரி வச்சிருக்காளாம் வீட. யாரும் வேற இல்ல, அவாவா நிம்மதியா ஆத்துக்குள்ள என்னைக்காவது போயிருக்கேலா, இங்க போங்கன்னு சொல்லிட்டு கூடம் மித்தம் தாவாரம் வரிசையா உக்காருன்ட்டார் எல்லாரையும். அவ ரொம்ப முட்டின் வந்ததை தாங்க முடியாம வரிசையா கூடத்துல சில பேர், மித்தத்துல சில பேர், சமயக்கட்டுல சில பேர்னு சொல்லிட்டு முழுக்க உக்காந்துட்டானா. உட்காந்துட்டு அவவா கிளம்பிட்டா. அப்புறம் அந்த கோபிகை பார்த்தா ஒரே அமேத்திய கிரகமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அவ ஒரு வாரம் ஆச்சா வீடு வீடாகிறதுக்கு. யார் அவ வீடை கிராஸ் பண்ணி போனாலும் மூக்க பொத்துண்டே போறது போல பண்ணிட்டாலா. அப்படி எனக்கு நான் இப்படி வெண்ணப்பால் தயிர் திருடுறதுக்காக வந்தா ஏதாவது கொஞ்சமாவது வைக்கணுமோன்னு, எனக்கு கொஞ்சம் கூட வைக்காம பண்ணதுக்கு உனக்கு இதான் தண்டனைன்னு
அவளாலேயே அந்த வீட்டில் படுத்துக்க முடியாம ஒரு வாரம் இன்னொருத்தர் ஆத்துல போய் படுக்கிறது போல பகவான் பண்ணிட்டார்னு பிரம்மனிஷ்டால் இதெல்லாம் வர்ணிக்கிறார். இப்படிலாம் அந்த கோபிகைகளுக்கு பரமானந்தத்தை கொடுத்தாராம் இந்த நவநீதாதி லீலைகள்லாம், நவநீத சௌரிய லீலைகள்லாம் பண்ணி. இப்படி இருக்கிற இந்த கிருஷ்ணனை எப்படியாவது பிடிச்சி கொடுக்கணும், கைங்கலமா பிடிச்சி கொடுக்கணும்னு கோபிகைகள்லாம் பிளான் பண்றா. கிருஷ்ணரும் நீங்க முடிஞ்சா பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வேணும்ட்டே திருடுறதுக்காக போறார். இப்ப போகும்போது என்ன பண்றாருன்னா, ஒவ்வொருத்தர் ஆத்துல ஒவ்வொரு கிருஷ்ணராக போறார். போய் திருடிண்டே இருக்கும்போது அந்த கோபிக்கை பிடிச்சிட்டா, வா அவங்க அம்மாட்ட ஐசன் போறா வான்னு. இல்ல ஐசன் போகாத, அம்மாட்ட வேண்டாம் வேண்டான்னு அதெல்லாம் கிடையாது, அப்பதான் அவங்க அம்மா நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபிக்கு அழிச்சன் வராலாம். அங்கேருந்து அழிச்சன் வந்துட்டு நேரா அந்த யசோதை முன்னாடி, நாங்க சொன்னா கேட்டியா, உன் பையன் திருடுறான்னு, பாரு திருடி இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை கொண்டு முன்னாடி நிறுத்தினா, உடனே இங்கதான் உன் கிருஷ்ணன் தான் பாரு அப்படின்னு உடனே யசோதை பாரு அப்படின்னு யசோதை திரும்ப சொல்றா. உடனே கோபிகை பார்த்தா அவாத்து சீமாச்சு இருக்கான், அங்க கிருஷ்ணன் இல்ல. அடா நீ தான் திருடினியானா? ஆமா இத்தனை நான் தான் திருடி சாப்பிட்றேன்னு அவன் வேற சொல்றானா, அதுக்கு சாட்சி. உடனே கோபிகைகள்லாம் ஏமாந்தது போல ஆத்துக்கு வரார்கள். ஒவ்வொருத்தர் பார்த்துக்கல. திரும்பவும் போன உடனே கிருஷ்ணன் இருக்கார். கிருஷ்ணனை அழைச்சின்னு வரும்போது திரும்பவும் வரார்கள், எப்படியாவது இந்த தடவை பிடிச்சி கொடுத்துட்றேன்னு. திரும்பியும் யசோதேட்ட பாரு கிருஷ்ணன் வந்திருக்கான் பாரு அப்படின்ன உடனே, எங்கடி கிருஷ்ணனையும் காணும் ஒன்னும் காணும்னு சொல்லிட்டு அவ முழங்கால பிடிச்சுன்னு இருக்காளாம் கோபிகைகள். இப்படிலாம் பகவான் லீலை பண்றார். இன்னொரு தடவை திரும்பவும் கிருஷ்ணன் கையில தம்பிடுறான். இப்ப அழைச்சன் போகணும்னு நினைக்கிறா. இதோ பாரு, இத்தனை நேரம் மரியாதையா இருந்த, இப்ப நீ போனேன்னா உன்னுடைய ஆத்துக்காரராக மாறிடுவேன், அப்புறம் ரொம்ப அவமானம் ஆயிடும் அப்படின்றது போல கோபிகைகள்ட்ட சொன்ன உடனே அவ வெக்கப்பட்டுட்டு கிருஷ்ணரை விட்டுட்டா அப்படின்னு ஒரு சரித்திரம். பெரியவாள்லாம் இந்த கதையை நவநீத சௌரியில் எடுத்து சொல்லுவா. இந்த மாதிரி பகவான் ஏகப்பட்ட லீலை பண்ணியிருக்கார். ஒரு தடவை கோபிகைகள்லாம் ரொம்ப கோபத்தோட இந்த கிருஷ்ணனை பத்தி புகார் கொடுக்கணும்னு வரா. புகார் கொடுக்கணும்னு அவ வரும்போது யசோதையும் வந்துட்டா. யசோதையும் வந்த உடனே கிருஷ்ணர் பின்னாடியிலேருந்து பின்பக்கமா யசோதைய கட்டிண்டு கன்னத்தோட கண்ணமா சேர்ந்துட்டு இப்படி அம்மாவை கொஞ்சது போல கொஞ்சின்னு இருக்காராம். யசோதை என்ன நினைச்சுட்டு இருக்கா, நம்ம அம்மாவை கொஞ்சம் குழந்தை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காளாம். ஆனா அவர் அம்மாவை கொஞ்சுவது போல கட்டின்றதுக்கு காரணமே வேற. ஊத்துக்காடு வெங்கட கவி தன் கீர்த்தனையில சொல்லும் போது, அன்னை யசோதை அருகினிலே சென்று வெண்ணை திருடி உண்ட விந்தை சொல்ல போனால் அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டு நின்று சொல்லாதே என்று கண்ணால் சொல்லிடும் அந்த கள்ள பார்வை ஒன்றே போதுமே. சங்க பதுமநீதி இரண்டும் வலிய தந்தாள், என்ன பார்வை ஒன்றே போதுமே. கண்ணா அன்னை யசோதை அருகினிலே சென்று, அப்படி சென்று வெண்ணை திருடி உண்ட விந்தை சொல்ல போனால் அவ கம்ப்ளைண்ட் பண்ண தானே வந்திருக்கா. அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டு நின்று அப்படி அம்மாவை கொஞ்சது போல கட்டிண்டு சொல்லாதே என்று கண்ணால் அப்படி கண்ணால காட்டுறாராம், சொல்லாத சொல்லாதன்னு அம்மா கிட்ட. சொல்லிடும் அந்த கள்ள பார்வை ஒன்றே போதுமே. அப்படி கட்டிண்டு அம்மா கிட்ட சொல்லாத சொல்லாதன்னு கிருஷ்ணர் இப்படி கண்ணை ஜாட காமிக்கிறாரே, அப்பேற்பட்ட அந்த பார்வை நம்ம எல்லோரையும் காப்பாற்றட்டும்ன்றது போல ஊத்துக்காடு வெங்கட கவி இந்த மாதிரி நிறைய கவி மகான்கள் இந்த நவநீத சௌரிய லீலையை வர்ணிக்கிறார். இப்படியெல்லாம் கோபிகைகள் இந்த கிருஷ்ணரை பிடிச்சியே கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறா. அவனை பிடிச்சி ஐஷன் அம்மாட்ட கொடுக்கறதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, ஆற்றுல பிடிச்சி அவனை கட்டி போட்டுருவோம், யசோதை அழிச்சன் வருவோம்னு தீர்மானம் பண்ணிட்டா. இந்த தடவை பகவான் தான் கட்டுப்படணும்னு தானே நினைச்சதுனால ஒரே கிருஷ்ணனாக தான் வர வெண்ணப்பால் தயிர் திருடும் போது ஒரு கோபிகை பிடிச்சிட்டு கட்டி போட்டா. 4 கோபிகைகளை அனுப்பி போய் அவ அம்மா அழிச்சன் வா, இப்படி பண்ணினாதான் அவளுக்கு தெரியும் அப்படின்றது போல யசோதைட்ட சொல்றா. உடனே யசோதையும் அங்கேருந்து வரா.
வந்து பார்த்தா கிருஷ்ணர் அந்த உரலோட கட்டி போட்டு வச்சிருக்கிற நிலையில இருக்கார். அப்படி இந்த உரல்ல கட்டி இருக்கிற அந்த கிருஷ்ணரை எப்படி இருந்தார் அவர் அப்படின்னு கருணாமிர்தாச்சாரியால் அழகா வர்ணிக்கிறார். வதனே நவநீத கந்தவாகம். எப்படி இருக்குன்னா, வாக்குல பார்த்தா அந்த நவநீத்தை நிறைய சாப்பிட்டுருக்காரோன்னு அதனுடைய வாசனை கும்முன்னு அடிக்கிறதா, அந்த வெண்ணெய் பால் தயிர்லாம் வாசனை அடிக்கிறது. வதனே நவநீத கந்தவாகம் வச்சனே தஸ்கர சாதுரி துரீணம். வாயில பார்த்தா பகவான் பேசுறாராம். பேசும்போது அம்மா நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும் பண்ணலன்னு இப்படி மயக்கது போல அந்த வார்த்தைகள். தஸ்கர சாதுரி துரீணம் இப்படி சொல்லிட்டு நயனே குகனாஸ்ரம் ஆஸ்ரயேதாக. எப்படின்னா கண்கள்ல பார்த்தா குபு குபு குபுன்னு கண்ணீர் வருதான். அப்படியே கண்ணீர் வந்து அந்த மையெல்லாம் இட்டுருக்காரா கண்ணை, அதுவும் வந்து கருகி உழுவது போல, அம்மா நான் இனிமே இந்த மாதிரிலாம் திருட மாட்டேம்மா, இந்த மாதிரிலாம் திருட மாட்டேம்மான்னு அம்மாவுக்கு இந்த மாதிரி பயந்தாதானே அம்மா சந்தோஷப்படுவா. குழந்தை பயந்துருக்கு, மேலே தப்பு பண்ண மாட்டான்னு இப்படி கண்களால் அழுது கொண்டு அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுப்பது போல இப்படி பொய் அழுகிறார். இப்படி அழுதுண்டே அடுத்தது என்ன பண்றாருன்னா, சரணே தாண்டவ கோமலம் குமாரம் சரணே தாண்டவ கோமலம் குமாரம். அப்படி அழுதுண்டே காலால டான்ஸ் ஆடிண்டே இருக்காராம், நர்த்தனம் பண்ணிட்டே இருக்காராம் இப்படி அப்படியும். இதுல என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கெல்லாம் யாரும் நான் பயப்படவே இல்லைன்றது போல அந்த காலால நர்த்தனம் இப்படி 4 விஷயத்தையும் ஒரே ரூபத்துல கிருஷ்ணன் ஒண்டிதான் பார்க்க முடியும்னு கருணாமிர்தாச்சாரியால் வர்ணிச்சார். வாக்குல பார்த்தா ஃபுல்லா அந்த நவநீத வாசனை. இந்த கோபிகைகள்லாம் பிடிச்சி இந்த உரல்ல கட்டு போட்டாலும் மேல அம்மா வர போறா, திட்ட போறா. திட்டினதுனால ஏதாவது மாற போறதா, அம்மா வந்து கோபிச்சுண்டான்னா கோபிச்சும் போது பார்த்துக்கலாம். எடுத்துட்ட வெண்ணெய் கையில் எடுத்துட்டாச்சு, இப்போ அவள் திட்டன்றதுக்காக இந்த வெண்ணெயை தூக்கி போட்டால் இது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால அவள் பாட்டுக்கு திட்டட்டோம்னு பயப்பட போல பயந்துட்டு இவர் பாட்டுக்கு வெண்ணெயை சாப்பிட்டுட்டே இருக்காராம், இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு. வதனே நவநீத கந்தவாகம். அப்புறம் அப்படி பேச்செல்லாம் பார்த்தா, ஐயோ நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு வாய் பேசுறது. அப்புறம் கண்ணு அழறது. இப்படி பயந்துட்டே இருக்கும்போது ஆனால் கால் நர்த்தனம் ஆடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருணாமிர்தாச்சாரியார் வர்ணிக்கிறார். நேராக யசோதம்மா வந்து எல்லாரும் முன்னாடி கண்டிக்கிறது போல கண்டிக்கிறார். இப்படி வந்து உங்க அப்பா வந்து நீ ஆத்துல இருக்கிற அந்த பூஜை ஆராதனம் பண்ணிட்டு சமத்தா இருக்கிற குழந்தையா இருப்பேன்னு நினைச்சுட்டு இருக்கா, நீ இப்படிலாம் திருட்டு வட்டம் கட்டிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி மிரட்டுறதுக்காக வந்த உடனே இப்படி கிருஷ்ணன் அழறார். கண்லேருந்து இப்படி ஜலம்லாம் வருதுன்ன உடனே அந்த கோபிகைகள்லாம் போதுண்டி, இந்த கர்ணன் ஒன்றும் சொல்லாதடி, கர்ணன் ஒன்றும் சொல்லாதேன்னு அவ மனசு உருக ஆரம்பிச்சிருது. உடனே கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, யசோதம்மா பார்த்து அம்மா இனிமேலாம் இந்த மாதிரி திருட மாட்டேம்மா, இனிமே இந்த மாதிரி திருட மாட்டேம்மான்னு சொன்ன உடனே யசோதையும் மனசு சமாதானமானா. யசோதையும் நடிக்கிறாளாம் அவ முன்னாடி கண்டிக்கணுன்றது போல அப்படின்னு சொல்லிட்டு அயச்சன் வந்தா. இதுக்கப்புறம் திருட்டு நின்னதோன்னா இதை விட வேற மாதிரிலாம் திருட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறார். என்னன்னா அவர் தான் சொன்னாரு இனிமே திருட மாட்டேன் திருட மாட்டேன்னா, அவர் சொன்ன வார்த்தையை சரியா கவனிக்கணும். இனிமே இந்த மாதிரிலாம் திருட மாட்டேன், இந்த மாதிரிலாம் திருட மாட்டேன், நான் இந்த மாதிரிலாம் திருட மாட்டேன்னா என்ன அர்த்தம்னா, இனிமே நான் வர்றது திருடுறது நீங்கள்லாம் பார்க்கறது என்னை பிடிச்சு கொடுக்கறதுலாம் நடக்காது. நான் எப்போ வரேன் என்ன பண்றேன்னு யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது போல பகவான் அதை மனசுல வச்சுன்னு சொன்னாராம். இப்படி பகவான் திருடின்னு இருக்காரோன்னு இந்த நவநீத சௌரியம் இந்த லீலைகள்லாம் இந்த திருட்டு முழுக்க இந்த குழந்தைகளும் சேர்த்து பண்றதுனால தான் நடக்கிறது. அதனால அந்த கோபிகைகள்லாம் பார்த்தா இனிமே இந்த கிருஷ்ணரோட சேர்ந்து வெண்ணப்பால் தயிர் திருடுனேன்னா உங்களால உரிச்சு எடுத்துப்படுவேன், யாருமே கிருஷ்ணர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. எல்லாரும் வந்து எங்க அப்பா அம்மா திட்டுவா, நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன், நீ பேட் பாய்ன்னு சொல்லிட்டா, உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அதனால நாங்கெல்லாம் பேச மாட்டோம்னு அவாவா தன் ஆத்து வாசல்ல உட்காந்துருக்கா. இந்த சீமாச்சு அக்காச்சு ஸ்ரீதாமா எல்லாரும் இப்படி உக்காண்டிருக்கும்போது பகவான் பார்த்தாரா, அட போட நீங்கள் வந்து தான் எனக்கு என்ன விளையாடணுமான்னு நான் தனியாக பார்த்துக்கிறேன்னு தனியாக விளையாடின்னு இருக்கார். ஆனாலும் அந்த பசங்க மேலே கோபமா, இத்தனை நாள் கூட சேர்ந்துன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்போ தனியாக இருக்கிறேலா, இரு நான் வரேன்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணார்னா தன் நாத்துக்கு போனார். இப்போ இந்த சமயம் என்னன்னா,
கார்த்தால பகல்ல ஒரு 8-9 மணி இந்த சமயத்துல தான் வந்து இந்த கோபிகைகளும் யசோதையும் யமுனக்கரைக்கு போய் அந்த பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு ஆத்துக்கு வர சமயம் இது. இவர் என்ன பண்ணினார்னா வெடிகார்த்தால போய் திருடுறது, எல்லோரும் இருக்கா அந்த சமயத்துல ஒத்து வரலன்னு டைமை மாத்தி விட்டார் இந்த சமயத்துக்கு. இப்ப மேல என்ன பண்ணார்னா நேரா யசோதை யாரும் இல்லை, அவவா எல்லாரும் யமுனக்கரைக்கு போனான்னு உடனே இந்த பயலும் யாரும் பேசலன்னு உடனே தன் ஆத்துக்கு போனார். அப்படியே ஒரு குப்பையை தேடினார். குப்பையை தேடின உடனே ஒரு பெரிய சாவி ஒன்று கிடைச்சது. அந்த சாவியை வந்து அழகா ஒரு அரணா கயிறை எடுத்துட்டார். அந்த அரணா கயிறை அந்த சாவியை கோத்தார். அந்த அரணா கயிறை இடுப்புல கட்டிண்டு அந்த சாவியை தொங்க விட்டுண்டு அந்த சாவியை அப்படி கையில வச்சுட்டே இப்படி சுத்திண்டே ஒய்யாரமா நடந்து வர. இடுப்புல சாவி வச்சுட்டு ராஜகோபால சுவாமி ஒன்றும் மன்னாருடைய ராஜகோபால சுவாமி மாதிரி இடுப்புல சாவியை வச்சுட்டு இப்படி கையில சுத்தின்ண்டே, உடம்புல பொட்டு வஸ்திரம் கிடையாது, ஆனா உடம்பு முழுக்க நகையை போட்டுண்டு இப்படி அந்த தெருவில் போயிட்டு போயிட்டு வராரா. சாதாரண இந்த ரூபத்தை பார்த்து மனசடக்கின மகான்களே வந்து பகவானுடைய ரூபத்துல மயங்கினானும் போது இந்த குழந்தைகளோட மனசு எப்படி இருக்கும்? இப்ப ஏற்பட்ட பகவான்கிட்ட பார்க்கணும், பேசணும், அவனை கட்டிக்கணும், அவன் கிட்டக்க போகணும்னு தோன்றது. ஆனா அம்மா திட்டுவாளேன்னு பயமா இருக்கு. இப்படி போயிட்டு போயிட்டு வரும்போது அதுல ஒருத்தன் நடுப்புல உட்காந்துருக்கான்ல, அந்த சீமாச்சி எழுந்துட்டான். சீமாச்சி எழுந்துட்டு நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறான். உடனே கிருஷ்ணர் நேரம் அவன்கிட்ட வந்தார். அடா பெரிய சிதம்பர ரகசியம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உடனே அவன், இல்லை உங்க அம்மா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா. நீ பேசாத, ஆனா ஏதோ சொல்ல மாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு பெரிய ரகசியம், அதை சொல்லு அப்படின்ன உடனே அவன் சொல்றான், அவனால பேசாம இருக்க முடியல. எங்க அம்மா ஆத்த பூட்டி சாவி எங்க வச்சிருக்கான்னு நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னா. கிருஷ்ணர் பார்த்தார், இப்ப வழிக்கு வந்துட்டான் அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் அவன் பேசினதுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மா ஆத்து பூட்டி சாவியை அங்க வைக்கல, உன் மேல உங்க அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை. எங்க அம்மா பாரு, என் மேல எவ்வளவு நம்பிக்கையோட அழகா ஆத்த பூட்டி சாவியை எடுத்து என் கையில கொடுத்து, கிருஷ்ணா நான் வரவல்லையும் பார்த்துக்கோன்னு என்கிட்ட கொடுத்துட்டு அழகா போயிருக்கா. உங்க அம்மாவுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் சாவி உங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னா. இல்ல என்கிட்ட கொடுக்கலன்னு எனக்கும் தெரியும், ஆனா இந்த கூரைக்கு இடுக்கல சாவி வச்சிருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். அந்த கூடைக்கு இடுக்கல சாவி வைக்கிறது போல வச்சுட்டு உங்க அம்மா கிளம்பிட்டா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். உடனே குடுன்னு மேல ஏறி அந்த சாவி எடுத்ததோ பாத்தியா, சாவி இருக்கு இல்லைன்னு சொன்னியே அப்படின்னா. உடனே கிருஷ்ணர் சொல்றார், அசடே இந்த சாவியை வச்சுட்டு இந்த கதவை திறக்க முடியாது, இது வேற சாவி அப்படின்னா. அவன் உடனே குடுன்னு இறங்கி வந்து அந்த வீட்டையும் திறந்துட்டான், அந்த கதவையும் திறந்துட்டான். திறந்தவொடனே இதை பாத்தியா, திறந்துடுத்து பாத்தியா அப்படின்ன உடனே அவன் கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளினார். கதவை தாப்பா போட்டார், தர்ம அடி போட்டார். அவருக்கு கோபமா, ஏடா இத்தனை நாளா சேர்ந்துட்டு எல்லாம் வெண்ணப்பால் தயிரும் தின்னுட்டு இன்னைக்கு உங்க அம்மா சொன்னான்னு பேசாம இருப்பியான்னு சொல்லிட்டு கோபம் அடின்னு அடிக்கிறார். அதுல ஒரு கோட் வேர்டு வேற இருக்கு, அவ 2 பேருக்கு தான் தெரியும். நல்லா அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவன் கத்தனா, சொல்ல மாட்டேன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மேல நான் வந்தேன், வெண்ணப்பால் தயிர்லாம் திருடுவேன், சாப்பிடுவேன், திரும்பி அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். உங்க அம்மா வந்தான்னா கிருஷ்ணன்லாம் வரல, நான் தான் பால் தயிர்லாம் திருடினேன்னு சொல்லிட்டு நீ சாட்சி சொல்லி மூஞ்சிலையும் வாயிலையும் கை பூசிட்டு நீ உங்க அம்மாட்ட சொல்லணும். அத்தனை விஷயத்த அந்த அடி மூலியமாக பகவான் சொல்லி கொடுத்துட்டாரா. அது அவளுக்கு தான் தெரியும், இந்த கோட் வேர்டு மாதிரி. இத்தனையும் தெரிஞ்சுட்டு அவன் சொல்ல மாட்டேன்னா உடனே அங்க இருக்கிற வெண்ணப்பால் தயிர்லாம் திருடிட்டு அவர் ஆத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு. இந்த மாதிரி ஏகப்பட்ட லீலைகள், நவநீத சௌரியம் லீலைகள் பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சிருக்கார். போட்டுண்டு பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சதை வச்சுட்டு அடுத்தது வந்த மகாத்மாக்கள் நிறைய பேர் அவ பிராகிருத பாஷையில நிறைய பேர் வர்ணிச்சுன்னு வந்திருக்கா. இந்த நவநீத சௌரிய லீலை கேட்டா என்ன விசேஷம், இதுக்கு என்ன பலஸ்ருதின்னு தெளிவாலாம் சொல்லும்போது, சௌரஸ்ஸ சௌரியம் ஜெகதி பிரசித்தம்னு யாரெல்லாம் ஸ்ரத்தையா இந்த நவநீத சௌரியாத லீலைகள்லாம் கேட்கிறாளோ அவளுடைய பாவங்கள்லாம் திருடப்படுறது அப்படின்வா. எங்க என் பாவம் போன மாதிரியே தெரியல அப்படின்னா, திருட்டுன்னா என்ன அர்த்தம்? பூட்டினது போல இருக்கணும், சாமான்கள் காணா போறது தான் திருட்டு. நீ பார்த்துட்டே இருக்கும்போது எடுத்துன்னு போனானா அது கொள்ளை அடிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால நீ கவலைப்படாத, நீ நவநீத சௌரியத்தை கேட்டுட்டே இரு. இந்த நவநீத சௌரிய லீலை என்ன பண்ணும்னா அவன் பாபத்தை வந்து திருடின்னு போயிடும் அப்படின்றது போல இதுக்கு ஒரு பலஸ்ருதி மகாத்மாக்கள்லாம் சொல்லுவா. சௌரஸ்ய சௌரியம் ஜெகதி பிரசித்தம்னு பிரம்மனிஷ்டாலும் பகவான் வெண்ணப்பால் தயிர்ன திருடின இந்த லீலைகள் எல்லாம்
3 ஸ்லோகத்துல விஸ்தாரமாக சொல்லி முடிக்கிறார் இந்த நவநீத சௌரிய லீலைய. இந்த தசமஸ்கந்தம் 8வது அத்தியாயத்துல நிறைய லீலைகள். பகவானுக்கு நாமகரணம் பண்றது, அப்புறம் பகவான் தவழ்றது, அப்புறம் பகவான் நடக்கிறது, நவநீத சௌரிய லீலை. அதுக்கப்புறம் கடைசியா இந்த அத்தியாயத்துல இந்த மிருத்பக்ஷணம், பகவான் மண்ணு தின்ன லீலையும் இதுல தான் சொல்ற. ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுத்துன்னா, பலராம சுவாமி, கிருஷ்ணன், கோப குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து தான் விளையாடுவார்கள். அப்படி விளையாடு இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டை. பலராம சுவாமியும் கிருஷ்ணனுக்கு சத்ரு பட்சத்துல, எழுத்தாப்புல பட்சத்துல போயிட்டார். உடனே பகவான் பார்த்தார், நான் தனியா விளையாடிக்கிறேன்டா, நான்லாம் எப்பயுமே தனியா இருந்தவன் தான், சயேகா சயேவம் வித்துன்னு உபனிஷத்தே சொல்றது. யாரும் இல்லாத போது நான் தனியா படுத்துட்டு இருந்திருக்கேன், நீங்கெல்லாம் வந்துதான் விளையாடணுமான்றதுக்காக அவர் தனியா விளையாடின்னு இருக்கார். கிருஷ்ணர் தனியா, பலராம சுவாமி குழந்தைகள்லாம் இந்த பக்கம் விளையாடின்னு இருக்கா. இப்படி விளையாடிண்டே இருக்கும்போது பகவான் பார்த்தார், இப்படி இப்படி போனார். அவருக்கு ஏதோ அங்க மண் இருந்துதான். அந்த மண் ரொம்ப நைஸா இருக்கிறதுனால இது சக்கர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வாயில போட்டுட்டாராம். இவர் ஏன் வாயில மண்ணு போட்டுண்டார் அப்படின்னு இந்த பிருந்தாவன மகாத்மியத்தை, பிருந்தாவன பக்தாலாம் வர்ணிக்கும் போது அந்த இடத்துல தானே பரம பக்தர்களா இருக்கக்கூடிய கோபிகைகள் போயிட்டு போயிட்டு வரா. அந்த கோபிகைகளுடைய பாததூளிய சாப்பிடணும்னு, தன் பக்தாளுடைய பாததூளிய சாப்பிடணும்னு பகவான் அந்த மண்ணை எடுத்து சாப்பிட்டார் அப்படின்னு பிருந்தாவன மகாத்மியத்துல பிருந்தாவன பக்தர்கள் எல்லாம் சொல்லுவா. பகவானும் அந்த நைஸா இருக்கிற மண்ணை வாயில போட்டுட்டார். உடனே பலராம சுவாமி இதை பார்த்துட்டு நேரா போய் யசோதம்மாட்ட போய், கிருஷ்ணன் மண்ணு தின்னுட்டான், கிருஷ்ணன் மண்ணு தின்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே யசோதம்மாக்கு பதட்டம் வந்துடுது. அங்கேருந்து வரா, நேரா கிருஷ்ணன் அழிச்சன் காதை திருகி, உனக்கு என்ன வெண்ணெய் பால் தயிர் பக்ஷணம், உனக்கு என்ன குறைவா, இங்கே திங்காது இல்லாம எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்டுன்னு வந்துட்டு இருக்க, அதெல்லாம் போக இந்த மண்ணியும் திங்கணுமா அப்படின்னு யசோதம்மா கேட்ட உடனே, நாகம் பக்ஷிதவானம்பா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். அம்மா நான் மண்ணு சாப்பிடல அப்படின்றார். இவர் மண்ணு சாப்பிடலன்னா அதுக்கு என்ன தாத்பரியம்னா, நான் தனியா ஒன்று மண்ணு சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை, ஏற்கனவே என் வயத்துல அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டமும் இருக்கு அப்படின்றது சொல்வது போல அவர் மனசுல வச்சுன்னு சொல்றாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் பேசக்கூடிய வார்த்தைக்கு எல்லாம் கூடமா வேற அர்த்தம் உண்டோனோ. இப்படி நான் மண்ணு சாப்பிடல. உடனே எல்லாரும் சொல்றாளே, இந்த பசங்கள்லாம் சொல்றாளே அப்படின்னு எல்லா பயிலும் புழுகிறான். இத்தனை நேரம் என் கூட சண்டை போட்டுட்டு இப்ப நான் மண்ணு தின்னேன்னு சொல்றாங்க. குமாராஸ்தே அக்ரஜோப்பியம் அப்படின்னு சொன்ன உடனே, உன்னுடைய அண்ணா பலராமஸ்வாமியும் சொல்றானே, அவன் பொய் சொல்லுவானா அப்படின்னு உடனே இந்த அவதாரத்துல பலராமசுவாமி எது சொன்னாலும் மறுக்கவே மாட்டாராம். பகவான் எதிர்த்தும் பேச மாட்டாராம். ஏன்னா இதே பலராமசுவாமி தானே உன் அவதாரத்துல லக்ஷ்மணசுவாமியாக எப்படி ஒரு கைங்கரியம் பண்ணினார். லக்ஷ்மணசுவாமி மாதிரி யாரால பண்ண முடியும்? அதனால அந்த லக்ஷ்மணசுவாமி ஞாபகம் வந்துருமா கிருஷ்ணருக்கு. அது வர்றதுனால அண்ணா எது சொன்னாலும் கேட்பாரா. அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணானே லக்ஷ்மணன்னு சொல்லிட்டு, அதனால இந்த அவதாரத்துல பதில் பண்ணுவது போல பலராம சுவாமி எது சொன்னாலும் மறுக்க மாட்டார், எது சொன்னாலும் கேட்பார். அப்படி ஒரு பிரியம். அண்ணான்னு இப்படி மாடு மேய்க்க போகும்போது பலராம சுவாமி நல்ல அலப்புல தூங்கிடுவாராம், களைப்புல. அப்போ அந்த திருவடிய மடியில வச்சிருந்து பிடிச்சு விடுவாராம். இந்த திருவடி தானே எனக்காக தண்டகாரண்யத்துல சஞ்சாரம் பண்ணினது அப்படின்னு பகவான் அப்படி பிடிச்சு விடுவாராம் கண்ணன் கண்ணீருமா. அப்படி லக்ஷ்மண சுவாமியால அப்படி ஒரு பிரியம் போனோம் ராமருக்கு. அதனால இந்த அவதாரத்துல பலராம சுவாமி எது சொன்னாலும் மறுக்க மாட்டார். அண்ணாவே சொல்றான்னா நான் என்ன பண்றது அப்படின்னா, நீ ஏன் வாயை திறந்து பார்த்துக்கோயேன் அப்படின்னு கிருஷ்ணர் யசோதம்மாட்ட சொன்ன உடனே அந்த சின்ன வாய் அந்த கீழ் உதடை கீழே தள்ளி மேல் உதடை மேல தள்ளி இப்படி பார்க்கறா. மண்ணு இருக்கான்னு தானே பார்க்கறதுக்காக வந்தா. அப்படி உள்ள பார்த்தா சாத்ரி தீபாப்தி பூகோலம் சவாயு அக்னீந்து தாரகம் ஜோதிஷ் சக்கரம் ஜலம் தேஜா நபஸ்வான் வியதேவச்சன்னு ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பூமி பஞ்சபூதங்கள் நட்சத்திரங்கள், அப்புறம் அந்த நட்சத்திரங்களுடைய எல்லை இந்த ஆகாயத்தினுடைய எல்லை, அப்புறம் அதுல நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுப்புற உள்ள கிரகங்கள், அந்த கிரகங்களுக்கு உபகிரகங்களா இருக்கக்கூடியவ, அதுக்கு உள்ள சந்திரன் முதலியவைகள், அதுல நம்மளுடைய சூரியன், அந்த சூரியனுக்குள்ள நவகிரகங்கள், அந்த நவகிரகங்கள்ல ஒன்னு பூமி, அந்த பூமியில ஒரு ஜம்பூ தீபம், அந்த ஜம்பூ தீபத்துல ஒரு பாரத தேசம், அந்த பாரத தேசத்துல இவா இருக்கக்கூடிய அந்த மதுரை அந்த பிராந்தம், அதுல ஒரு பிருந்தாவனம், அந்த பிருந்தாவனத்துல நந்தகோபனுடைய மாளிகை,
அந்த நந்தகோபனுடைய மாளிகை வாசல்ல யசோதையும் கிருஷ்ணனும் எல்லோரும் இருந்து கொண்டு, அந்த யசோதை இந்த கிருஷ்ணனுடைய வாயை திறக்கிறா. அந்த வாய்க்குள்ளையும் எத்தனையும் பார்க்கறாளாம். இப்படி அந்த வாய்க்குள்ள உலகத்தை பார்த்து, அந்த உலகத்துல வாய்க்குள்ள இன்னொரு உலகத்தை பார்த்து இப்படி பார்க்கறாளாம் யசோதை. பார்த்த உடனே தோண ஆரம்பிச்சிருத்து, இது சாதாரண குழந்தை இல்ல, வைகுண்டவாசி. இப்படி ஒரு மகாத்மியமா இருக்கிறது யாரால முடியும்? அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டத்தையும் வாக்குல வச்சுட்டு இருக்கிறது சாட்சாத் அந்த வைகுண்டவாசியால தானே முடியும். நமக்கு பிறந்தது வைகுண்டவாசியா? அந்த வைகுண்டவாசி தான் இங்க எனக்காக பிறந்திருக்காரா? இப்பேற்பட்ட பிரபுவை வாடா போடான்னு சொல்லி இவனை கொஞ்சிண்டு கிள்ளிண்டு இப்படி எல்லாம் பண்றமே, இதெல்லாம் நம்ம பண்ணலாமா? இப்படி பண்ணக்கூடாது. இப்பேற்பட்ட வைகுண்டவாசிக்கு சரணாகதி தான் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாத்திண்டு யசோதம்மா சரணாகதி பண்ணணும்னு வந்துட்டாலாம். இப்படி யசோதம்மா சரணாகதி பண்ணணும்னு வந்த உடனே பகவான் என்ன பண்றாருன்னா, வைஷ்ணவீம் யதனோன் மாயாம்னு தன்னுடைய மாயையை கூப்பிட்டு எதை பார்த்தாலும் அதை மறைக்க சொல்றார். ஏன்னா இவளும் எல்லா மகாத்மியத்தையும் தெரிஞ்சு கொண்டு இவளும் நமோஸ்தனந்தாய சகஸ்திரமூர்த்தியேன்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா, தன்னை கூப்பிட்டு யார் ஆகாரம் கொடுப்பா, தன்னை யார் குளிப்பாட்டுவா, தனக்கு யார் அழகா மையிட்டு விடுவா, தனக்கு யாரு நெத்திக்கிடுவா, தான் சாப்பிடலன்னு யாரு கவலைப்படுவா அப்படின்னு மாத்ருவாத்சல்யத்தை அதுக்கு ஏங்கிதான பகவான் இங்க கிருஷ்ணனாக பிறந்தார். இப்ப யசோதையும் எல்லா பாகவதால் மாதிரி இப்படி மாறிட்டான்னா, தன்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாளேன்னு அந்த மாத்திரு வாத்சல்யத்துக்கு ஏங்கிதானே இங்க கிருஷ்ணராக அவதாரம் பண்ணார். அதனால இந்த மாத்திரு வாத்சல்யம் வேணுங்கிறதுனால பகவான் அந்த யசோதம்மா பார்த்ததை மறைச்சிட்டாராம். இந்த யசோதம்மாக்கு ஏதோ பார்த்தோம்னு இருக்கு, ஆனா என்ன பார்த்தோம்னே தெரியலன்னு உடனே அந்த கிருஷ்ணரை கூப்பிட்டு எல்லாரையும் அமைச்சிட்டு, இந்த கிருஷ்ணரை யாரா ஏதாவது சொன்னாலும் தெரியும் செய்துன்னு எல்லாரையும் அமைச்சிட்டு அந்த கிருஷ்ணனை சமாதானம் படுத்தி பாலை கொடுத்து அப்புறம் கிருஷ்ணனை தூங்க பண்றா அப்படின்றது போல இந்த சரித்திரத்தை சொல்லி முடிக்கிறார். உடனே பரீட்சித் மகாராஜா, நீங்க மேல கதை சொன்னது போதும், கதையை நிறுத்துங்கோ. இந்த நந்தகோபரும் யசோதையும் என்ன பாக்கியம் பண்ணினான்னு சொல்லுங்கோ. இந்த பாக்கியத்தை நான் உலகத்துல இருக்கிறவா எல்லார்கிட்டையும் போய் சொல்ல போறேன். இந்த மாதிரி புண்ணியத்தை பண்ணுங்கோ, உங்க ஆத்திரையும் கிருஷ்ணன் பரப்பான், அதனால என்ன பாக்கியம் பண்ணினான்றதை இந்த கதையை சொல்லிட்டு மேல நீங்க கதையை சொல்லுங்கோ. இப்படி ஒரு பாக்கியமா, இப்படி ஒரு அனுக்கிரகமா இந்த நந்தகோபருக்கும் யசோதைக்கும் எப்படி கிடைச்சது அப்படின்னு பரீட்சித் மகாராஜா கண்ணும் கண்ணீருமா கேட்ட உடனே மேல பிரம்மனிஷ்டால் அதுக்கு பதில் சொல்றார். இந்த தம்பதிகள் யாருன்னா, அஷ்டவசுக்கள்ல துரோணர்னு பேரு அவருக்கு, அவருடைய சம்சாரத்துக்கு தரா அப்படின்னு பேர். இவா ரெண்டு பேரும் பரம விஷ்ணு பக்தர்கள். இவா பிரம்மதேவருடைய ஆக்ஞையை செய்து கொண்டு பிரம்மதேவருக்கு சிஸ்ரூஷ பண்ணிட்டு இருக்கிற தம்பதிகள், அஷ்டவசுக்கள்ல இருக்கிற தம்பதிகள். ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கிறதுனால, விஷ்ணு பக்தர்களாகவும் இருக்கிறதுனால பிரம்மதேவன் இவரை பார்த்து என்ன வேணும்னு கேட்ட உடனே, எங்களுக்கு பகவான் இடத்துல பக்தி வேணும், அந்த பக்தி வேணும், அது மாத்திரம் இல்லாதபடிக்கு எங்களுடைய ஆத்துல பகவான் இருந்து கொண்டு பகவான குழந்தையாக லாலனை பண்ணக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மதேவன்கிட்ட கேட்ட உடனே, அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு நீங்க நந்தகோகுலத்துல நந்தகோபனாகவும் யசோதையாகவும் பிறக்க போறீர்கள். அப்ப பகவான் வசுதேவர் தேவகிக்கும் பிறந்துட்டு இங்க உங்களுக்கு உங்க ஆத்துல இருந்து அந்த முழுக்க வாத்சல்யத்தை, அந்த மாத்திரு வாத்சல்யத்தையும் பித்ருவாத்சல்யத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு பரமானுகிரகத்தை கொடுக்க போறார் அப்படின்னு பிரம்மதேவர் ஆசீர்வாதம் பண்றாராம். பிரம்மதேவர் தன்னுடைய நிஜபிருத்தியனா இருக்கிறதுனால சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம்னு அவர் வாக்கு சத்தியம் பண்றதுக்காக பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி வசுதேவர் தேவகி அம்மா வயத்துல பிறந்தாலும் கிளம்பி நந்தகோகுலத்துக்கு நந்தகோபர் யசோதையுடைய ஆத்துல இருந்து கொண்டு இங்கே இவர்களுக்கு பரமானுகிரகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு பிரம்மனிஷ்டால் பதில் சொல்லிட்டு இப்பேற்பட்ட பரம புண்ணியமான அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். இந்த அத்தியாயம் முழுக்கவே அப்படி ரொம்ப வேடிக்கையாகவும் கூடமா இருக்கக்கூட நிறைய விஷயங்களும் இருக்கு. நாமகரணம், பகவான் தவழறது நடக்கிறது, நவநீத சோரியலியில மிருத்பக்ஷணம், அப்புறம் பகவான் நந்தகோபர் என்ன பண்ணினார், என்ன பாக்கியம் பண்ணினான்றது இந்த அத்தியாயத்தினுடைய கதை. மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அசாஷ்டமோऽध्यायः ஸ்ரீசுக உவாச गर्गः पुरोहितो राजन् यदूनां सुमहातपाः व्रजं जगामनन्दस्य वसुदेव प्रचोदितः तं दृष्ट्वा परमप्रीतः
प्रीतः प्रत्युत्थाय कृताञ्जलिः आनर्च अधोक्षजधिया प्रणिपात पुरःसरम् सूपमिष्टं कृतातिथ्यं गिरासूनृतया मुनिं नन्दयित्वा ब्रवीत् ब्रह्मन् पूर्णस्य करवाम किं महद्विचलनं नृणां गृहीणां दीनचेतसां निःश्रेयसाय भगवन् कल्पते नान्यथा क्वचित् ज्योतिषामयनं साक्षात् यत्तज्ज्ञानमतीन्द्रियं प्रणीतं भवता येन पुमान् वेद परावरं त्वं हि ब्रह्मविदां श्रेष्ठः संस्कारान् कर्तुमर्हसि बालयोः अनयोः नृणां जन्मना ब्राह्मणो गुरुः गर्गोवाच यदूनाम् अहम् आचार्यः ख्यातश्च भुवि सर्वतः सुतं मया संस्कृतं ते मन्यते देवकी सुतं कंसः पापमतिः सख्यं तव चानकदुन्दुभेः देवक्या अष्टमो गर्भः न स्त्री भवितुमर्हति इति सञ्चिन्तयत् श्रुत्वा देवक्या दारिका वचः अपि हन्तागता शङ्कः तर्हि तन्नो नयो भवेत् नन्द उवाच अलक्षितोऽस्मिन् रहसि मामकैरपि गोव्रजे कुरुद्विजातिसंस्कारं स्वस्ति वाचनपूर्वकम् श्रीशुक उवाच एवं सम्प्रार्थितो विप्रः स्वचिकीर्षितमेव तत् चकार नामकरणं गूढो रहसि बालयोः गर्ग उवाच अयं हि रोहिणी पुत्रः रमयन् सुहृदो गुणैः आख्यास्यते राम इति बलाधिक्यात् बलं विदुः यदूनाम् अपृथग्भावात् सङ्कर्षणमुशन्त्युता आसन् वर्णास्त्रयो ह्यस्य गृह्णतोऽनुयुगं तनुः शुक्लो रक्तस्तथा पीतः इदानीं कृष्णतां गतः प्रागयं वसुदेवस्य क्वचिज्जातः तवात्मजः वासुदेव इति श्रीमान् अभिज्ञाः सम्प्रचक्षते बहूनि सन्ति नामानि रूपाणि च सुतस्य ते गुणकर्माणुरूपाणि तान्यहं वेद नो जनाः एष वश्रेय आधास्यत् गोपगोकुलनन्दनः अनेन सर्वदुर्गाणि यूयमञ्जस्तरिष्यथ पुराणेनौ व्रजपते साधवो दस्युपीडिताः अराजके रक्ष्यमाणाः जिज्ञुर्दस्योन् समेधिताः ये तस्मिन् महाभागाः प्रीतिं कुर्वन्ति मानवाः नारयो अभिभवन्त्येतान् विष्णुपक्षानि वासुराः तस्मात् नन्दात्मजोऽयं ते नारायण समो गुणैः
श्रिया कीर्त्यानुभावेन गोपायस्व समाहिताः इत्यात्मानं समादिश्य गर्गे च स्वगृहं गते नन्दः प्रमुदितो मेने आत्मानं पूर्णमाशिषाम् कालेन व्रजताल्पेन गोकुले रामकेशवौ जानुभ्यां सह पानिभ्यां रिङ्गमाणो विजह्रतुः तावङ्घ्रियुग्ममनुकृष्य सरीसृपन्तौ घोषप्रघोषरुचिरं व्रजकर्दमेषु तन्नादहृष्टमनसो अनुसृत्य लोकं मुग्धप्रभीतवत् उपेयतुरन्ति मात्रोः तन्मातरौ निजसुतौ घृणयाश्रुवन्त्यौ पङ्काङ्करागरुचिरौ उपगुह्य दोर्भ्याम् दत्त्वा स्तनं प्रपिबतो स्म मुखं निरीक्ष्य मुग्धस्मिताल्पदशनं ययुतुः प्रमोदम् यर्ह्यङ्गनादर्शनीय कुमारलीलौ अन्तर्व्रजे तदबलाः प्रगृहीतपुच्छैः वत्सैः इतस्ततः उभौ अनुकृष्यमाणौ प्रेक्ष्यन्त्य उज्झितगृहाः जघृषुः हसन्त्यः शृङ्ग्यग्निदंष्ट्र्य सिजलद्विजकण्टकेभ्यः क्रीडापरौ अतिचलौ स्वसुतौ निषेद्धुम् गृह्यानि कर्तुमपि यत्र न तज्जनन्यो शेकात आपतुरलं मनसो अनवस्थाम् कालेनाल्पेन राजर्षे रामः कृष्णश्च गोकुले अघृष्टजानुभिः पद्भिः विचक्रमतुः अञ्जसा ततस्तु भगवान् कृष्णः वयस्यैः व्रजबालकैः सह रामो व्रजस्त्रीणां चिक्रीडे जनयन्मुदम् कृष्णस्य गोप्यो रुचिरं वीक्ष्य कौमारचापलं शृण्वत्याः किल तन्मातुः इति होचुः समागताः वत्सान्मुञ्चन् क्वचिदसमये क्रोशसञ्जातः सः स्तेयं स्वादु अत्ति अथ दधिपयः कल्पितैस्तेययोगैः मर्कान् भोक्ष्यन् विभजति सचेत् नात्ति भाण्डं भिनत्ति द्रव्यालाभे सगृहकुपितः यात्युपक्रोश्यतोकान् हस्ताग्राह्ये रचयति विधिं पीठकोलोखलाद्यैः छिद्रं हि अन्तर्निहितवयुनः शिक्यभाण्डेषु तद्वित् ध्वान्तागारे धृतमणिगणं स्वाङ्गमर्थप्रदीपं काले गोप्यो यर्हि गृहकृत्येषु सुव्यग्रचित्ताः एवं धार्ष्ट्यानि उशति कुरुते मेघनादीनि वास्तु स्तेयोपायैः विरचितकृतिः सुप्रतीको यथास्ते इत्थं स्त्रीभिः
सभयनयन श्रीमुखालोकिनीभिः व्याख्यातार्था प्रहसितमुखी न ह्युपालब्धुम् ऐच्छत् एकदा क्रीडमानास्ते रामाद्या गोपदारकाः कृष्णो मृदं भक्षितवान् इति मात्रेण्यवेदयन् सा गृहीत्वा करे कृष्णम् उपालभ्य हितैषिणी यशोदा भयसम्भ्रान्त प्रेक्षणाक्षम् अभाषत कस्मात् मृदमदान्तात्मन् भवान् भक्षितवान् रहः वदन्ति तावकाह्येते कुमारास्ते अग्रजोऽपि अयम् श्रीकृष्णोवाच नाहं भक्षितवानम्ब सर्वे मिथ्याभिशंसिनः यदि सत्यगिरस्तर्हि समक्षं पश्य मे मुखम् यद्येवं तर्हि या देहि इत्युक्तः स भगवान् हरिः व्यादत्ता व्याहतेश्वर्यः क्रीडामनुजबालकः सा तत्र ददृशे विश्वं जगत्स्थास्नुचखं दिशः सादृद्वीपाब्धिभूगोळं सवायु अग्नीन्दुतारकम् ज्योतिश्चक्रं जलं तेजः नभस्वान् वियदेव च वैकारिकाणि इन्द्रियाणि मनोमात्रा गुणास्त्रयः एतद्विचित्रं सहजीवकाल स्वभावकर्माशय लिङ्गभेदम् सूनोस्तनौ वीक्ष्य विदारितास्ये व्रजं सहात्मानम् अवापशङ्काम् किं स्वप्न एतत् उत देवमाया किं वा मदीयो बत बुद्धिमोहः अथो अमुष्यैव ममार्भकस्य यः कश्चनोत्पत्तिक आत्मयोगः अथो यथावन्न वितर्कगोचरम् चेतो मनः कर्मवचोभिरञ्जसा यदाश्रयं येन यतः प्रतीयते सुदुर्विभाव्यं प्रणतास्मि तत्पदम् अहं ममासौ पतिरेष मे सुतः व्रजेश्वरस्य अखिलवित्तपासति गोप्यश्च गोपाः सह गोधनाश्च ये यन्माययेत्थं कुमतिः समे गतिः इत्थं विदिततत्त्वायां गोपिकायां स ईश्वरः वैष्णवीं व्यतनोन्मायां पुत्रस्नेहमयीं विभुः सद्यो नष्टस्मृतिर्गोपी सारोप्यारोहम् आत्मजम् प्रवृद्धस्नेहकलिल हृदयासीद् यथा पुरा त्रय्या च उपनिषद्भिश्च साङ्ख्ययोगैश्च सात्वतैः उपगीयमानमाहात्म्यम् हरिं सामन्यतात्मजम् राजोवाच नन्दः किमकरोत् ब्रह्मन् श्रेय एवं महोदयम् यशोदा च महाभागा पपौ यस्यास्तनं हरिः पितरो नान्वविन्देतां
कृष्णोदारार्भके हितं गायन्ति अद्यापि कवयः यल्लोकशमलापकम्। श्रीशुक उवाच द्रोणो वसूनां प्रवरः धरया सह भार्यया करिष्यमाण आदेशान् ब्रह्मणस्तमुवाचः। जातयोर्नौ महादेवे भुवि विश्वेश्वरे हरौ भक्ति स्यात् परमालोके ययाञ्जो दुर्गतिं तरेत्। अस्त्वित्युक्तः स भगवान् व्रजे द्रोणो महायशाः जज्ञे नन्दयति ख्यातः यशोदा साधराभवत्। ततो भक्तिर्भगवती पुत्री भूते जनार्दने दम्पत्योः नितरामासीत् गोपगोपीषु भारत। कृष्णो ब्रह्मण आदेशं सत्यं कर्तुं व्रजे विभुः सह रामो वसंश्चक्रे तेषां प्रीतिं स्वलीलया। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे दशमस्कन्धे पूर्वार्धे विश्वरूपदर्शने अष्टमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।